வாரத்தில் ஒரு நாளாவது கர்த்தருடைய வீட்டில் தங்கி ஜெபிக்கணும். அது ஒரு ப்ராக்டிஸ். அது முந்தைய காலங்களில் விசுவாசிகளுக்கு இருந்துச்சு. ஒரு நாள் தங்குவாங்க. அது ப்ராக்டிஸ் அல்ல, அது மாமூலாக உள்ள ஒரு பழக்கம் அல்ல. பைபிள் அப்படி இருக்கு. வாசிங்க. 1000 நாளை பார்க்கிலும் எஸ்தர் ராஜாத்தி வாசி பார்க்கலாம். வசனம் சொல்லுங்க. சங்கீதம் 84:10. 84:10. ஒரு நாள் மைக்கில் வாசிங்க. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஒரே நாள் 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லுகிற ஒரு நாள் நல்லது. நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் தங்குவதை பார்க்கிலும் உம்முடைய வீட்டின் வாசஸ்தலத்தில் ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பது. வாசற்படியில் காத்திருக்கிறது போதும். ஒரு நாள். ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு விசுவாசின்னு சொன்னால் ஒரு நாள் கர்த்தருடைய வீட்டில் தங்கி, அது தூங்குறதுக்காக இல்லை, எல்லா குப்பை கதையெல்லாம் பேசுறதுக்காக இல்லை. அந்த ஒரு நைட் காத்திருப்பட்ட முடிஞ்சுதா? ரைட்டு. டீச்சர்ஸ் ஜெபம் முடிஞ்சுதா? ஓகே. அடுத்த நேரம் 10 மணி ஜெபம் முடிஞ்சுதா? ரைட். அடுத்து பிடிச்சிடணும். 4 மணி வரைக்கும் ஒரே பிடி தான். அவங்க ஆவியில் ஒத்து போகிற ஆளுங்களை வச்சுக்கிட்டு ஒரு சைடில் 2 பேர் 4 பேர் 6 பேர் அப்படியே தனித்தனியாக உட்காந்து ஜெபிச்சாதான் சபை விளங்கும். நான்லாம் இன்னைக்கு பாஸ்டராக இருக்கிறேன், சென்ட்ரல் பாஸ்டர் ஆகிட்டேன்ட்டு நான் வர்றதில்லை, பாதி ஜெபம் அப்படிலாம் இருக்குது. அந்த ப்ராக்டிஸ் தப்பு. நான் சின்ன பிரதராக இருக்கும்போது பட்டாபுராம்னு சென்னையில் இருந்தாங்க. கரெக்டாக 10 to 12 அம்மச்சி ஜெபம் எடுப்பாங்க. பிரதர் வரமாட்டார், பெரியவர் அவர். அதனால் அம்மச்சி ஜெபம் எடுப்பாங்க. நல்லா ஜெபம் போடுவோம். அதுலேயே பிசாசு பாதி துரத்திடுவாங்க. அட்டி பயங்கர ஜெபம் இருக்கும், சாதாரணமாக இல்லை. அது முடித்த உடனே எல்லோரும் சிஸ்டர்ஸ் எல்லாம் பழைய ஃபெய்த்தம் போயிடுவாங்க. இப்போ எல்லாமே ஒரே ஃபெய்த்தம் தான். விசுவாசிகள்லாம் அங்கே போய் உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. பிரதர்ஸ் எல்லாம் பசங்க எல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்துருவோம். நான் தான் எடுப்போம். 4 மணி வரைக்கும் ஆவியில் நிறைஞ்சி ட்ரெஸ்ஸு கிசுலாம் கிழிஞ்சு விழுந்து முட்டி கிட்டியில் பிச்சு எடுத்து தான் 4 மணிக்கு எதை க்ளோஸ் பண்ணுவோம்? ப்ரேயர். 12 to 4 சும்மா காத்திருப்பட்டம் தான். பயங்கரமாக இருக்கும். அன்னைக்கு அந்த ஜெபம், அந்த பேட்ரி சார்ஜில் தான் இன்றைக்கி எங்கள் வண்டி எப்படி நிற்கிது, இன்றைக்கி நிற்கிது. அந்த மாதிரி ஜெபம். 4 to 5 அதுக்கு பிறகு ஜெபம். அதுக்கு பிறகு பசங்கள்லாம் சேர்ந்து பாய் போட போயிடுவாங்க. பாத்ரூம் கழுவுவான், அது இதுன்னு அப்படியே தோட்டத்தை ரெடி பண்ணுவாங்க. பக்காவாக இருக்கும். சர்வீஸ் சும்மா எழுப்புதலாக இருக்குங்க. 1000 நாளை பார்க்கிலும் நம்முடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் தங்கும் ஒரு நாள் நல்லது. எதுக்காக? சங்கீதம் 1 நான் கேட்டேன், அதையே நாடுவேன். சங்கீதம் 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் ஒரு நாள் தான் சொல்லிட்டு இருக்கேன். தேவனுடைய ஆலயத்தில் எதுக்காக? உம்முடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யறது. ஆண்டவரே, சனிக்கிழமை நைட் நான் தங்குறேன், உங்களுடைய மகிமையை நான் பார்க்கணும், உங்களுடைய மகிமையை நான் பார்க்கணும், உங்களுடைய மகிமையை நான் பார்க்கணும். இதுதான் நம்ம சனிக்கிழமை நைட் ஜெபம். அடுத்து ஆராய்ச்சி. ஆராய்ச்சின்னா என்னது? அந்த ஊழியக்காரன் போயிட்டானா, அந்த ஊழியக்காரி போயிட்டாளா, இந்த ஆராய்ச்சி இல்லை. என்னது? என்ன ஆராய்ச்சி? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் அவர்கள் நற்குணசாலிகளாய் மாறினார். ஆண்டுடைய சமூகத்தில் உட்காந்து ஆராய்ந்து பாருங்க. நல்லா ஆராய்ச்சி பண்ணணும். ஆண்டுடைய சமூகத்தில் உட்காந்து வசனங்களை தேடி இந்த ஒரு நைட்டு உங்களுக்கு கர்த்தருடைய வீட்டில் கிடக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். சனிக்கிழமை நைட்டு நிஜமாக உட்காந்து கொசு கடிக்கும், குளிர் அடிக்கும். அவங்கெல்லாம் உள்ளே போய் கன்னிமாடத்தில் பூட்டிக்குவாங்க. எல்லாம் அவங்கவுங்க ரூமில் போய் செட்டில் ஆகிடுவாங்க. நீங்கள் ஹாலில் இருந்தால் கஷ்டம்தான். ஆனாலும் ஒரு நைட்டு அது ப்ரேயராக நீங்கள் அப்படியே பழகுனீங்கன்னா சபை
டெவலப் ஆகிடும். கர்த்தருடைய வீட்டில் தங்குறது, ஆண்டோடைய சமூகத்தில் கிடந்து போராடுறது, அப்படி ஒரு ப்ராக்டிஸ் முந்திலாம் இருந்துச்சு. பெண்டிகாஸ்ட் முழுசும் அப்படி தாங்க. இப்பவும் சில சபைகள் அப்படி இருக்குது. நைட் நல்லா அந்த குரூப் உட்காந்து நல்லா போராடும். பசங்க ஒரு சைடில் உட்காந்து ஜெபம் பண்ணுவானுங்க, பொண்ணுங்க ஒரு சைடில் ஜெபம் பண்ணும். இது போக ஊழியக்காரங்க ஒரு சைடில் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. விசுவாசிகள் மூத்தவங்க அவங்க தனியாக ஜெபம் பண்ணுவாங்க. அப்படியே ஜெபம். அந்த இடம் ஒரு நைட் எப்படி இருக்கணும்? மகிமை தங்கிய வாசஸ்தலம். அப்படி இருக்கும்போது கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். ராக்கால தரிசனத்தில் அப்படின்னு வசனம் இருக்கு. ராக்கால தரிசனத்தில் ஒரே ஒரு நைட்டு தாங்க சாலமோன் தேவ சமூகத்தில் தங்கினான். அன்னைக்கு நைட்டு தான் அவனுக்கு ஒரு வரம் கிடச்சிது. உனக்கு என்ன வேணும்? அவன் ராஜா, ஆனால் எங்கே தங்கியிருந்தான்? தேவ சமூகத்தில் கிடந்தான். வீட்டுக்கு போகல, அரண்மனைக்கு போகல, அங்கேயே கிடந்தான். அன்னைக்கு நைட்டு கர்த்தர் அவன்கிட்ட பேசினார். வாசிங்க. 2 நாளாகமோ 2ஆம் அதிகாரமா? ராஜா கிபியோனில் பலியிட்டு அங்கே தங்கினான். கிபியோனில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். எங்க இருக்கு? 2 நாளாகமம் 1:6-7. அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாக தகன பலிகளை இல்லை, அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே தூங்குறானே. அன்னைக்கு இரவு கர்த்தர் கிபியோனில் அவன்கிட்ட பேசினார்னு இருக்கா? உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் இல்லையா? எத்தனை? 2 நாளாகவும் 1:7. அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். எங்க இருந்தான்? அங்க அவன் அன்னைக்கு எங்க இருந்தான்? வீட்டுக்கு போயிட்டானா? இல்லை, அவன் அங்கே தான் இருந்தாங்க. கர்த்தர் வீட்டில் கிடந்தான். அப்படி தானே இருக்கு இல்லையா? 2 நாளாகமும் 1. கிபியோனிலே வேற இடத்துல வாசிங்க. ராஜாக்கள்ல போங்க. ஒன்று ராஜாக்கள் 3. கிபியோனிலே 5ஆம் வசனம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி. எங்க பலியிட்டது எங்க? கிபியோனில தான். 4:5 வாசிங்க. 4:5 வாசிங்க. அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையா இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி. அவன் எங்க தான் தங்கியிருக்கான்? அங்கேயே தான் இருந்தான். அங்கேயே இருந்து ஆண்டோடைய சமூகத்தில் இருந்த பொழுது அவனுக்கு என்ன கிடைச்சது? அழகா ஒரு வெளிப்பாடு. கர்த்தர் அவன்கிட்ட பேசினாரு. அழகா வாங்கிட்டான். ஆண்டவர் என்னென்னலாம் வாங்கணுமோ நினைச்சதெல்லாம் வாங்கிட்டான். ஞானம் வேணும்னு கேட்டான், கிடைச்சது. கேட்காத இதெல்லாம் கிடைச்சது. கேட்டது ஞானம், கேட்காத என்னெல்லாம் கிடைச்சது? ஐஸ்வர்யம். உடனே பைபிள் எடு. 3:11. 1 ராஜாக்கள் 3:11. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தையின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. ஒருவனும் வரவே மாட்டான். எப்படிப்பட்ட அந்த நைட் அவன் எங்க இருந்தான் சொல்லுங்க? அங்க இருந்தான். கிபியோன்ல எங்க பலியிட்டானா அந்த இடத்துல படுத்து கிடந்தான். தேவனுடைய வீட்டில் நீங்க இருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார். மகிமையை பார்க்கணும்னு, மகிமையை பார்க்கறதுக்கு நீ தேவனுடைய வீட்டில் கிடக்கணும். அவன் அன்னைக்கு நைட்டு அங்கே தங்கினான். நீ அப்படி இருந்தீன்னா கர்த்தர் உன்கிட்ட பேசுவார். நீதிமொழிகளில் வாசிங்க.
உம்முடைய வீட்டின் வாசற்படியிலே காத்திருப்பதையே நாடுவேன். நித்தம் நீதிமொழிகள் 8:34. ஆ, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் வாசற்படியில நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து கதவு நிலைய அருகே போய் உட்கார்ந்து காத்திருந்து. எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படி? அவர் வீட்டு வாசல்ல அப்படியே ஆண்டோடைய வாசல்லே இருக்கணுமா? அப்படியே அங்கேயே இருக்கணும். எப்படி இருக்கும்? வாசற்படியிலேயே காத்து கிடந்து நித்தம் என் வாசற் கதவு படி. வாசிங்க திரும்ப. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து. நான் இதை எங்கே பார்த்தேன்னா, சென்னையில் சிட்டி கமிஷனர் ஆஃபீஸுக்கு போயிருந்தேன். நான் பாஸ்டர் மனாசே எல்லாம் ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்கு பெர்மிஷனுக்கு எதுக்கோ ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தோம். அப்போ காளிமுத்து அப்படின்னு ஒரு சென்னை சிட்டி கமிஷனர் இருந்தான், போலீஸ் கமிஷனர். அவனை பார்க்குறதுக்காக நாங்கள் போயிருக்கோம். அப்போ உட்கார வச்சுருக்காங்க. எல்லோரும் உடனே பார்த்துட முடியாது, அதுக்கு அப்பாயின்மெண்ட்டு பெர்மிஷனு 72 வேலை இருக்குது. அப்போது அவர் உள்ளே இருக்கார், கேபினில் இருக்கான் அந்த ஆள். அவன் தான் அப்போதைக்கு சென்னை சிட்டி கமிஷனர் போலீஸில் டாப். உள்ளே இருக்கா. வாசலில் பார்த்தீங்கன்னா 2 பேர் எங்கே இருக்கான்? வாசல்லையே நிற்கிறாங்க. அப்போ தான் இந்த வசனம் ஞாபகம் வருது. நித்தம் என் வாசிங்க. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே. அந்த கதவு கிட்டே தாங்க 2 பேர் நிற்கிறாங்க. அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. நின்றுட்டு அந்த கதவுல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் கிளாஸ் போட்டிருக்கோம். இவ்வளோதான், இவ்வளோ சைஸில். அதில் பார்த்துக்கிட்டே இருக்கான். யார? இந்த ஆள் உட்காந்துருக்கானா, எழும்புறானா, சாப்பிட்றானா, குளிக்கிறானா, குடிக்கிறானா? அல்லேலூயா. ஆமென். என்ன நடந்துச்சுன்னா, இவன் அதில் பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க 2 பேரும். கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கு, கமெண்ட்ரி மாதிரி. அவர் என்ன பண்ணிட்டு இருக்கான்ட்டு அப்படியே இருக்கு. நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். எங்களை ஒரு டிஎஸ்பி விசாரிக்கிறான். என்ன விஷயம், யாரை பார்க்கணும், தேவையில்லாத ஆளெல்லாம் உடனே அந்த இடத்த விட்டு நெஞ்சிடறான், தூக்கிடுறான். அங்கே பார்த்தீங்கன்னா கார். அந்த ஆள் வெளியே போகிறான், வெளியே வரப்போகிறான். அங்கே பார்த்தீங்கன்னா கார் சும்மா ரெடியாக நிற்குதுங்க. நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், என்னடா இது, ஒரு சாதாரண மனுஷன், அவனுக்கு என்ன ஒரு மதிப்பு அந்த இடத்துக்கு. அந்த வாசல் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அந்த 2 பேரும் அப்படி பார்த்துட்டே இருக்கான். பார்த்துட்டே இருக்கும்போது ஒருத்தன் சொல்கிறான், ஆள் கிளம்புற மாதிரி தெரியுது அப்படிங்கிறான். அவ்வளோதான், எல்லாம் அலர்ட் ஆகிட்டான். டக்குன்னு ஒரு பெல் அடித்தான். அங்குள்ளேருந்து பெல் அடித்தவொடனே ஒரு ஆள் உள்ளே போயிட்டான். உள்ளே போயிட்டு செல்லு மட்டும் தூக்கிட்டு வராங்க ஒருத்தன். அப்படியே அதுக்கு ராஜ மரியாதை கொடுத்து, செல்லு எங்கே போகுது? காருக்கு போகுது. செல்லும் கண்ணாடியும் அவன் போடுற ஃப்ளெக்ஸும் அந்த 2 அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே போகிறான். அடுத்து எல்லாமே அலர்ட் ஆகிட்டானுங்க, வந்துட்டான்னு. அடுத்து ஒருத்தன் உள்ளே போனான், ஃபைல் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டான். அவ்வளோதான். அடுத்து 2 பேரும் எங்கே நின்றுட்டு இருக்கான்? இந்த கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இருக்கான். வாசல் அருகே அப்படியே விழித்து இப்படியே ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அலர்ட் ஆகிட்டானுங்க, கிளம்பிட்டாருன்னு. அவ்வளோதான். அடுத்த செகண்ட் அந்த டோர் சும்மா சரட்டுன்னு ஒரு திறப்பு வந்துட்டான். அதுக்குள்ளே புலி எங்கே வந்துருச்சு. அப்போ தான் யோசிச்சேன், அவன் சிங்கம் மாதிரி வராங்க. ஆள் இத்தினோண்டு தான் இருக்கான், ஹைட் கம்மி. சும்மா சரட்டுன்னு வெளியே வந்துட்டான். வெளியே வந்த உடனே அலர்ட்டு, பயங்கர அலர்ட்டு. அதே இடம் அப்படி எங்களெல்லாம் பார்த்தான். என்ன ஒரு செகண்டு, ரைட் சார். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க போகிற காருக்குள்ளே போகிறதுக்குள்ளே ஒரு 30 பேர் சல்யூட் அடிக்கிறான் பாருங்க. கன் தூக்கி டப்பு டிப்பு டப்பு டப்பா டப்பான்னு அடிச்சு அவனுக்கு ராஜ மரியாதை கொடுத்தாங்க. ஒரு செகண்டில் போய் காரில். அப்போ தான் என்ன சிங்கம் இப்படி போகுது. சரசரன்னு போனான். கார் ஏறிட்டான், சைரன் போட்டுச்சு, கார் போயிடுச்சு. அடுத்த செகண்டு சிட்டி முழுசும் அவன் போகிற பீச் ரோடுக்கு போகிறான். எக்மோர்லேருந்து பீச் ரோட்டில் ஐஜி ஆஃபீஸ் போகிறான். அதுக்குள்ளே ரோடு மொத்தமும் டிராஃபிக். என்னது அலர்ட். ஒரு மனுஷன். இப்போ தான் யோசிச்சேன், எதையாப்பா நம்ம வாசல் இருக்க எங்கே வந்திருக்கிறோம்? கர்த்தருடைய வீட்டின் வாசல் படியில் நிலைத்து வாசல்லையே காத்திருந்து அவருடைய வசனத்துக்கு செவி கொடுக்குற மனுஷன் காத்தே கிடக்கணும். அப்படியே தேவனுடையது ஒரு வார்த்தை கிடைக்குமா, ஒரு தரிசனம் கிடைக்குமா, ஒரு வெளிப்பாடு கிடைக்குமா, ஒரு ஆலோசனை கிடைக்குமா, ஒரு தேவனுடையத்திலிருந்து ஒரு மன்னா கிடைக்குமா, அதுக்காக கடக்கணும். இரவு கர்த்தருடைய வீட்டில் தங்குறதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன்.
கர்த்தருடைய வீட்டில் தங்கி ப்ராக்டிஸ் பண்ணணும். அது சும்மா தூங்கக்கூடாது. வீட்டில் தூங்குறதுக்கு இங்கே வந்து தூங்கலாம்னு சொல்லி தூங்கக்கூடாது. ஆண்டோடைய சமூகத்தில் கிடக்கணும். அப்படி ஒரு ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணி பாருங்கள், நல்லா பண்ணலாம். எங்கள் செட்டில் நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், பாஸ்டர் திரவியராஜ்னு ஒருத்தர் இருந்தார். திரவியராஜ் இப்போ செத்துட்டார். எங்கள் செட்டு தான், என்னை விட ரொம்ப வயசு கூடினவர். ஆனால் அடையாரில் நாங்கள் ட்ரைனிங் எடுக்கும்போது எல்லோரும் விட்டால் போதும் ஜபத்திலே தூங்கிட்டு இருப்பான். திருப்பி விட்டால் எப்படி இருப்பான்? ஆமேன்னு உடனே அங்கேயே கிடப்பானுங்க எல்லோரும். நான் எல்லாம் ஹாலில் தான் கிடப்போம். அந்த மனுஷன் எல்லோரும் தூங்கிடுவாங்க. அந்த மனுஷன் ஐயோ அந்த ஒரு தூணை பிடிச்சிக்குவான். தூணை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஜபம் ஜபம் ஜபம். சில நேரத்தில் தூங்கிடுவார், சில நேரத்தில் ஜெபிப்பார். ஆனால் தூணை பிடிச்சிட்டு விடுறதே கிடையாது. ஆண்டவரே, அவர் தான் எங்கள் செட்டில் ஃபஸ்ட்டு சென்டர் பாஸ் ஆனார். அவர் தான் எங்கள் செட்டில் சீக்கிரமாக சென்டர் பாஸ் ஆகி பரலோகத்துக்கும் போயிட்டார். நாங்கள்லாம் நான் அசிஸ்டண்ட் ஆனது வந்து 2011. அவர் 2004-5 6 யாராயிட்டார். பரோடா சென்டர் எப்போ பிரிஞ்சுதோ அன்றைக்கி சென்டர் பாஸ் ஆனார். அடுத்து அந்தமான் சென்டர் பாஸ் ஆனார். அடுத்து நேராக ஜம்மு காஷ்மீர் சென்டர் பாஸ் ஆனார். பரலோகம் போயிட்டார். அப்போ நான் யோசிப்பேன், எப்படி நம்ம செட்டில் இவ்வளோ பேர் சீனியர் இருக்காங்க, வயசு கூடவங்க இருக்காங்க, திறமைசாலிகள்லாம் இருக்காங்க, ஆனால் இந்த ஆள் டப்புன்னு எகிரிட்டாரேன்னு. அப்போ தான் ஜபந்தான், ப்ரேயர், தனி ஜபம். உனக்கு எல்லோரும் தூங்குவாங்க, எல்லோரும் சாப்பிடுவாங்க, எல்லோரும் ஜோக் அடிப்பாங்க, எல்லோரும் தூங்குவாங்க, எல்லோரும் சண்டை போடுவாங்க, எல்லோரும் போவாங்க வருவாங்க. ஆனால் உனக்கு நைட்டு ப்ரேயர் உனக்கு முதுகெலும்பு மாதிரி நிற்கணும். உட்காரணும். கொஞ்சம் 2 நாள் பரியாசம் பண்ணுவான், என்ன புதுசாக ஜபம் வந்துருச்சு போட்டிருக்கு, என்ன எழுப்புதல் பார்க்கலாம் 10 நாள் அப்படிம்பாங்க. கூட இருக்கிறவங்களே கமெண்ட்ஸ் கொடுத்து நம்மளை குழப்பாங்க. அவன் பாட்டு ஜபத்தில் இருக்கும். இன்றைக்கி அவங்கெல்லாம் மகிமையில் போகிறாங்க. ஜபந்தாங்க, நைட்டு ப்ரேயர். நீங்கள் பேசாமல் உட்காரணும், கையை வைத்து ஒரு தூணில் போய் உட்காரு, அவர் சாஞ்சிக்கோ, முடியலையா கையை காலை நீட்டிக்கிட்டாது உட்காந்து ஜோமன் ஜபம். நீ ஒரு தூப ஸ்தம்பம் மாதிரி இருக்கணும். அப்படி பழகணுங்க. மதுரையிலலாம் முந்தி ராதான்னு ஒரு அம்மா இருந்தாங்க, தெரியுமா அவங்களுக்கு எல்லாருக்கும்? மதுரை ராதான்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்ணு தெரியாது அவங்களுக்கு, அப்படி தானே? கண்ணு தெரியாது. ஆனால் அவங்கள ஜபத்தை தேடி உலகம் முழுசு இருந்து ஆளுங்க வருவாங்க, ஆணும் பொண்ணும் வரும் இவங்க ஜபத்துக்காக. பழைய மாப்பாளையம் ஃபெய்த்தோமில் அவங்க இருந்தாங்க, மதுரை ராதான்னு சொல்லுவாங்க. அந்த அம்மாவை ஜபத்தை தேடி, கண்ணே தெரியாது, 2 கண்ணும் தெரியாது, ஆனால் அவங்களுடைய பவரே இதுதான், ப்ரேயர், தரிசனம், சொப்பனம் தான். வர்றவங்களுக்கெல்லாம் ஜபம் பண்ணி போனால் தரிசனம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ப்ரேயர் தான் மெயின். அப்படி ஒரு ப்ரேயர் நமக்கு தேவை, நைட் ப்ரேயர். இந்த வசனத்தின்படி அவருடைய வீட்டின் வாசற்படியில் காத்திருக்கிற 1000 நாளை பார்க்கலாம், ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் தங்குறது, மகிமையை பார்க்கும்படியாக, ஆராய்ச்சி செய்யும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு நாள் கடந்து, ஆண்டவரே அப்படியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஜபம் வந்துடுங்க. அடுத்த நாள் தூக்கம் வராது. சனிக்கிழமை இரவு ஜபிக்கிற ஒரு ஜப ஆவியை ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நம்முடைய ஜனங்களுக்கும் நம்முடைய லோக்கலில் எல்லாருக்கும் என் தெய்வம் கட்டளிட முடியாது. ஒரு விஷயம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உடைய நாமத்தில் ஜபிக்கிறோம். சனிக்கிழமை இரவு ஜபத்துக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் கத்தாவே போராடுகிற, ஜீவனை ஊற்றுகிற, மன்றாடுகிற ஒரு ஜபாவி தாருமையா. பவுலும் சீலாவை போல ஜபிக்கணுமே, ஜபிக்கணுமே, ஜபிக்கணுமே. ஜபாவி தாரும். இரவு நேர சனிக்கிழமை இரவு ஜப எல்லா ஊழியர்கள் விசுவாசிகளுக்கு தாரும் ஆண்டவரே. ஷிரபல கதிரிபி கரபல திரிபி கரபல திரிபி கரபல திரி கரபல கரான. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. முதலாம் சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள் வாசிக்கலாம். 1 Samuel chapter 23 verse 16, 17 and 18. And Jonathan Saul's son arose and went to David into the wood and strengthened his hand in God. And he said unto him, Fear not, for the hand of Saul my father shall not find thee, and thou shalt be king over Israel, and I shall be next unto thee, and that also Saul my father knoweth. And they two made a covenant before the Lord, and David abode in the wood, and Jonathan went to his house. அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, நீர் பயப்பட வேண்டாம்,
என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிருப்பீர். அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாயிருப்பேன். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டான். யோனத்தானோ தன் வீட்டிற்கு போனான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. யோனத்தான் தாவீது இரண்டு பேருடைய ஒரு உரையாடலை நாம் இங்கே பார்க்கிறோம். And here we can see the conversation between Jonathan and David. இந்த ரெண்டு பேருடைய உரையாடலுடைய சாராம்சம் என்ன? And what is the essence of their conversation here? யோனத்தான் சொல்லுகிறான், நீர் இந்த ராஜ்யத்திலே நீர் முதலாவது ராஜாவாய் இருப்பீர். And Jonathan says, and thou art king in this kingdom. நீர் ராஜாவாய் இருப்பீர், நான் உமக்கு இரண்டாவதாய் இருப்பேன். And so thou shalt be king, and next I shall be over thee. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. And may God's holy name be glorified. நீர் ராஜாவாய் இருப்பீர், நான் இரண்டாவதாய் இருப்பேன் என்று யோனத்தான் தாவீதை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை தான் இன்றைய மெசேஜ். And today's message is that, and Jonathan looking unto David said a word, and thou shalt be king over Israel, and I shall be next unto thee. இயேசு ராஜாதி ராஜாவாய் இருப்பார், நான் அவரோடு கூட ராஜாவாய் இருப்பேன். And Jesus will be the king of kings, and we will be the kings with him. இயேசு அங்கே மகிமையில் இருக்கும் பொழுது நான் அவரோடு கூட இரண்டாவது இடத்தில் உட்காருவேன். And when Jesus was found in glory, and I will stand or sit in the next position to him. அந்த வாஞ்சையும் தாகம் உள்ளவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இதுதான் உங்களையும் என்னையும் குறித்த தேவனுடைய திட்டம். And this is the plan of God concerning you and me. ஆனால் இது நிறைவேறினதா இல்லையான்னு இப்ப பார்க்க போறோம். And now we are going to check whether it is fulfilled or not. நீர் முதலாவதாய் இருப்பீர், இல்லாவிட்டால் நீர் ராஜாவாய் இருப்பீர். And thou shalt be first, or thou shalt be a king. நான் உமக்கு இரண்டாவதாய் இருப்பேன். And I will be second, that is next unto thee. இதுதான் யோனத்தானுடைய உள்ளத்தினுடைய ஆசை, வாஞ்சை, இதுதான் தேவனுடைய திட்டமும் கூட. And this is the desire and liking of Jonathan's end found in heart, and this is the plan of God too. ஆனால் இது நிறைவேறினதா இல்லையா என்பதுதான் இன்றைக்கு கேள்விக்குறி. But today's question, whether it was fulfilled or not. தாவீதை பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். And we all know about David. இந்த யோனத்தான் என்பவன் சவுலுடைய குமாரன். And Jonathan, and he is the son of Saul. இந்த இரண்டு பேருமே ரொம்ப thickest friend. And these both are very close and thickest friends. எப்படி இன்னைக்கு உள்ள friends எல்லாம் ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு சொன்னா Dress எல்லாம் மாத்திக்கறாங்களோ அதே மாதிரி அவ்வளவு க்ளோஸ் friend ரெண்டு பேரும். And so when situation comes and how they exchange their garments or dresses, and so these two true friends are so very close and thickest to each other. திடீர்னு பார்த்தா யோனத்தான் யார் Dress போட்டு நிப்பான்? தாவீதோட சட்டையை போட்டு நிப்பான். And suddenly when you look into Jonathan, and he will make the coat of David. திடீர்னு பார்த்தா தாவீது யோனத்தானுடைய Dress தூக்கி மாட்டி இளவரசன் மாதிரி நிப்பான். And suddenly and this David will put on the raiments or garments of this Jonathan and stand like a prince. இந்த அளவு ரெண்டு பேருக்கும் அன்பு ஐக்கியம் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருந்தது. And to this extent, and they had and love, a fellowship and close relationship. முதலாம் சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 Samuel chapter 18 verse 4. யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். தன்னுடைய Dress, தன்னுடைய கச்சை, தன்னுடைய பட்டயம் எல்லாமே நீ வச்சுக்க, நீ போட்டு பாரு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, போட்டுக்கோன்னு சொல்றான். And he stripped himself the robe upon him to David and gave the garments and sword and bow and girdle. அந்த அளவு ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தவர்கள். And so they maintained such a close relationship with each other. இன்னும் சொல்ல போனால் When you say so more, இந்த Dress கொடுத்து ஜோக்கடிச்சு பேசி சிரிக்கிறதுல மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அல்ல, ஒருத்தர் ஆத்துமாவை போல ஒருத்தர் நேசித்தார்கள். And not only this, they exchanged their garments and they chatted and they mocked and they joked each other, and so they were close to even their soul. தாவீது கிறிஸ்துவை காண்பிக்கிறார். And David is type of Christ. யோனத்தான் சபையை, விசுவாசியை, ஒரு தேவனுடைய பிள்ளையை காண்பிக்கிறார். And Jonathan to say about the believer or a church or assembly. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த அளவு தேவனோடு ஒரு நெருங்கின உறவு வைக்க வேண்டியது அவசியம். Every children of God, and they must maintain such close relationship with God. ரெண்டு பேருடைய இணைப்பு தான் ரொம்ப முக்கியமானது. And this both of the attachment is very important. கிறிஸ்துவும் சபையும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்பட்டால்தான் சபை ஒரு நிறைவை சந்திக்க இயலும். Only when Christ and church works together or join together and work, and the church will meet a perfection. இன்னும் சரியா சொல்ல போனால் And say rightly, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். and 1 Samuel chapter 18 verse 1. அவன் சவுலோடே பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரைப் போல சிநேகித்தான். எப்படி இருக்கும் பாருங்க, ரெண்டு பேரும் எப்படி ஒருத்தர் நேசிக்கிறார்கள். And see how they love each other.
தாவீது என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமானவன் என்று அர்த்தம். And David means and he is delightful or pleasant to God. யோனத்தான் என்று சொன்னால் நன்கொடை என்று அர்த்தம். And Jonathan means it is a gift. தேவனுடைய கொடை. And it is the gift of God. gift of God. தேவனுடைய ஈவுதான் அவன். And he is the gift of God. நாம் ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய ஈவு. And it is the gift that we are saved. சபையில உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளும் கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். And every believers of the church are received by grace. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. By grace ye are saved, and it is not of you, it is the gift of God. அப்ப தேவனுடைய ஈவினால ரட்சிக்கப்பட்ட நாம் இந்த காலத்துல நாம் எப்படி இருக்க வேண்டும்? And we who are saved by the gift of God, and how we should be presented at this present time. ஒரு மனிதன் கடைசி வரை இந்த சத்தியத்துல நிக்கணும்னா அவனுக்கு மிகவும் முக்கியமான தேவை கிறிஸ்துவை அவன் ஆத்துமாவை போல உயிரை போல சிநேகிக்க வேண்டும். If the man need to stand in this fellowship or relationship, and he should love Christ as his own soul. அவனுடைய ஆத்துமாவும் இவனுடைய ஆத்துமாவும் ஒன்றாய் இசைந்திருந்தது. And his soul was joined together. இன்றைக்கு எத்தனை பேர் கிறிஸ்துவை அதிகமாக நேசிக்கிறீர்கள்? And how many are loving Christ more? உங்களுடைய அன்பு எப்படிப்பட்ட தன்மை உள்ளது? And what sort of your love is? உண்மையான அன்புன்னு சொன்னா எந்த சூழ்நிலையிலும் அது நிக்கும். And when you say true love, it stands at any situation. உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எவனுமே உடைக்க முடியாது. And no one can break the true friendship. அதுதான் உண்மையான அன்பு. And that is a true love. அதனால தான் ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அழியாத அன்பு கூற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And so it is said that and he have to love and correct to love upon God. பிரச்சனைகள் வரும் பொழுது சூழ்நிலைகள் மாறும் பொழுது நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகினால் உங்களுடைய அன்பு குறைவானது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். In midst of your situation and circumstances, and if you are not loving God, and you must stand, and what sort of love is for you? இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு உடன்படிக்கை இருந்தது. And they both had a covenant. எப்பொழுதும் பிரிய மாட்டோம். And so we will not separate any time. ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருப்போம். And we will be in fellowship and truth. 1 சாமுவேல் 18:3 நாம் அதை பார்க்க முடியும். We can see in 1 Samuel chapter 18 verse 3. யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்கள். இந்த ஆத்துமாவை போல நேசித்தபடினால் உண்மையான ஒரு அன்புக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. And they loved each other like their own soul, and say they come into a new true love. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. And they had a right understanding. இன்றைக்கு நீ இயேசுவை எவ்வளவு நேசிக்கிறாய்? And today how far you love Jesus? சூழ்நிலைகள் மாறின பொழுது அங்கே பேதுரு பின்வாங்கினதை நாம் எல்லாரும் அறிவோம். When situation was changed, and we can see, and Peter was backslided. அதனால தான் இயேசு அவனிடத்துல கடைசியா பேசும் பொழுது நீ என்னை நேசிக்கிறாயா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார். And so and the Lord kept a question before him, and do you love me? இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன். And they both maintained a close relationship. ஆத்துமாவை போல And they loved as own soul. உயிரை போல. And like their life. இன்னும் பச்சையா சொல்ல போனா தாவீது சொல்றான், நானும் அவனை நேசிச்சது எப்படி நேசிச்சோம்? ஒரு பெண்ணை நேசிச்சது மாதிரி தான் அவனை நேசிச்சேன் அப்படின்னு சொல்றான். அந்த அளவு எங்களுடைய அன்பு இருந்தது 2 சாமுவேல் 1 அதிகாரத்தில் அவன் பேசுகிறான். And so in 2 Samuel chapter 1 he speak about this, and so I loved her openly like women, and so we can see this openly. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. 2 சாமுவேல் 1:26. And 2 Samuel chapter 1 verse 26. என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாய் இருந்தாய். உன் சிநேகம் ஆச்சரியமாய் இருந்தது. ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாய் இருந்தது. இந்த அளவு ஒருவன் கிறிஸ்துவை நேசிக்கணும். And to this extent a person must love Christ. தன் தாய் தகப்பன் தன்னுடைய எல்லாம் இருந்தோம் இவனும் அவனும் அவ்வளவு அதிகமான ரிலேஷன்ல ஒரு அன்புக்குள்ள இருந்தார்கள். And though they had father and mother, but still and they maintained a very close relationship with each other. எந்த அளவு இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு பாத்துருக்கேன். And so we can see and what extent and they had understanding. இவன் ஒரு ஆடு மேய்க்கிறவன். And he was the one who flocked sheep. அவன் ஒரு இளவரசன். And he was a prince. ஆனாலும் கூட ரெண்டு பேருக்குள்ள சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. But still they had a better understanding with each other. தன் தகப்பனை கூட பகைச்சிட்டு இவனை நேசிக்கக்கூடிய ஒரு ஆளாகத்தான் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். And he lived a life hating his father and loving him so much. அந்த யோனத்தானுடைய அன்பை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். And I want to see about the love of Jonathan. யோனத்தானுக்கு தாவீதுக்கு இருந்தது ஒரு சில நேரங்கள் அல்ல, கண்டினியூவாவே வந்துகிட்டே இருந்துச்சு. And Jonathan and David and they did not love at occasion, but they continually loved each other. 1 சாமுவேல் 20 அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது When we look into 1 Samuel chapter 20 17 வசனத்தில் பாருங்கள். and look into 17th verse. யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான். தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். எப்படி நேசிச்சான்? How he loved him? தன் உயிரை, அதாவது இப்ப செத்துறானா செத்துருவான்.
And so if you ask him to die, he will die for him. அந்த அளவு யோனத்தானும் தாவீதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்புல இருந்தார்கள். And to that extent, and Jonathan and David are knit together in love. அருமையான சகோதரனே சகோதரியே, நீ தேவனை எப்படி நேசிக்கிறாய்? And by beloved sister and brother, and how you are loving our God. உன்னுடைய அன்பில் எந்தெந்த இடங்கள்ல கரை உண்டாயிருக்கிறது? And you check and where there is spot in the love of God. எந்தெந்த இடங்கள்ல நீ கிறிஸ்துவின் அன்பில குறைந்து போயிருக்கிறாய் என்பதை பார். And check and where you were decreased in the love of Christ. மறுதலிப்பாயானால், If you are doing, ஆண்டவரை விட்டு விலகி போவாயானால், and if you go away from God, தேவ ஊழியம் வேண்டாம் என்று நீ விலகுவாயானால் உனக்குள்ள அன்பு குறைந்திருக்கிறது என்று அர்த்தம். when you go away from not doing the ministry of God, if so, and you are decreased in the love of God. இவன் என்ன சொல்றானோ அதை அப்படியே செய்வாங்க. And what he says, and he will obey implicitly. அந்த அளவு ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் ரெண்டு பேருக்கு இருந்தது. And so they had such close relationship. 1 சாமுவேல் 20:4 பாருங்க. And look into 1 Samuel chapter 20 verse 4. அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, உமது மன விருப்பம் இன்னது என்று சொல்லும், அதின்படி உமக்கு செய்வேன் என்றான். எப்படி? உம்முடைய மன விருப்பம் என்னன்னு சொல்லுங்க, நான் அப்படியே செய்றேன். And he said, and whatsoever thy soul desireth, I will even do it for thee. இதுதான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட காலங்களில் உள்ள அனுபவம். And this is the experience and we gained when we were saved at the time. ஆண்டவரே நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன். And whatever you do, I will obey. நீங்க என்ன கொடுத்தாலும் செய்வேன். And so whatever you give, I will do. நீங்க சொன்னா போதும். And if you say that is sufficient. நான் என் உயிரையே உமக்காக கொடுப்பேன். And I am ready to lay my life for you. நான் என்னை பலிபீடத்துல வைக்கிறேன். I will place me on the altar. இந்த அளவு நாம் நம்மை ஒப்புக்கொடுத்த காலங்களை நாம் மறந்துவிடக் கூடாது. And we should not forget the days, to that extent we surrendered ourselves unto God. 1 சாமுவேல் 19:2 பாருங்க. And look into 1 Samuel chapter 90 verse 2. சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ். எங்க பார்த்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து சுத்திட்டே இருப்பாங்க. And they were very close to each other and they delighted much in David and they roam around in every place. எதுக்கு? சினிமா பார்க்கிறதுக்கா? And to see cinema? இல்ல சண்டை போடுறதுக்கா? Or is it to fight each இல்ல other? யாருக்கு பின்னாலேயே வண்டி எடுத்துட்டு ஓடுறதுக்கா? Or to go behind someone taking the vehicle? எதுக்காக ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்தாங்க? And why they were in fellowship? கிறிஸ்துவுக்குள்ள தங்களுடைய வாழ்க்கையை திடப்படுத்திக் கொள்ள முடியாது. And to establish their life in Christ. இந்த ரட்சிப்பு என்பது தேவனோடு உனக்குள்ள ஒரு பந்தத்தை காண்பிக்கிறது. And the salvation shows there is a relationship between you and God. இந்த மார்க்கத்துல வந்துட்ட பின்பு ஒருவன் தன் தகப்பனையோ தன் தாயையோ என்னிலும் அதிகமா நேசித்தால் அவன் எனக்கு பாத்திரன் அல்ல. After coming to this religion, and if one loves father and mother more than me, and he is not worthy of me. அநேகர் இந்த வசனம் ஊழியர்களுக்குள்ளதுன்னு சொல்றாங்க. And so many says, and this word of God belongs to the servants of God. ஊழியக்காரன் என்னைக்கு பைபிளை தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டானோ அன்னைக்கு அவன் எல்லாத்தையும் விட்டுட்டான். இந்த வார்த்தை நீங்க படிச்சு பாருங்க. எந்த சந்தர்ப்பத்துல இயேசு தன் தகப்பனையும் தாயையும் தன் மாமியையும் மாமனாரையும் இதெல்லாம் கல்யாணம் கட்டினவனுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, விசுவாசியா இருக்கிறவனுக்கு சொல்ற வார்த்தை. And the day they stepped into ministry, the servant of God, and they left their father and mother, and so they said that, and you must forsake your mother-in-law and father-in-law, and this is the word was sent unto the family members. ஆத்துமாவை போல கிறிஸ்துவை நேசிப்பது. And you have to love Christ as your own soul. உயிரை போல கிறிஸ்துவை நேசிப்பது. And like loving Christ as your own life. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் தாவீது கொடுத்தது போல எல்லாவற்றையும் இயேசுவுக்காக அர்ப்பணித்து அவருக்காக வாழ்வது. And he gave everything for David, and so we have to surrender to dedicate everything unto Christ and must live a dedicated life. தாவீது என்ன சொன்னாலும் உன் மன விருப்பத்தின்படி செய்வேன் என்கிறதுதான் உண்மையான அன்பு. And so whatever David says, and I will live according to own soul, and that is a true love. எல்லாவற்றை காட்டிலும் அதிகம் மிகவும் பிரியமாக அவனை நேசித்தான். And so more than everything, and he loved and delighted in him much. 1 சாமுவேல் 19 பார்க்கும் பொழுது, When we look into 1 Samuel chapter 19, தாவீதுக்காக தன்னுடைய அப்பாவிடத்துல போய் வழக்காடுறான். and so he played a cause with David for the David's sake. அவன் என்ன தப்பு பண்ணா? And what caused him to அவனை do? நீங்க கொல்லணும். And so what you want to can? அப்படி செய்யலாமா? And can you do like this? அவன் தான் பிராணனை பிடிச்சிட்டு போய் கோலியாத்தை கொன்னதனாலதானே நீ ஜெயிச்ச. And he took his life and slain Goliath, and so you overcame. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அவனை கொல்ல முடியும்? And if so, and how you can kill him? தாவீதுக்காக இந்த சத்தியத்துக்காக இந்த உபதேசத்துக்காக போராடுகிற ஒரு ஆளாக நீ இருந்தாய். And he was the one who strove hard for David for this truth and for doctrines. தாவீதை பத்தி யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா இவன் மூஞ்சி மாறிடும். And if someone says about David, and his countenance will be changed. உடனே அப்படியே உட்கார்ந்துருவான், சோர்ந்து போய்டுவான். தாவீதை இப்படி சொல்லிட்டாங்களே. And he faint and he will sit in a corner because they said like this about David. நீங்க எப்படி இருக்கீங்க? நம்ம சபையில எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கீங்க? And so what kind of friends are in there is the church? உங்களுக்கு எல்லாம் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, எப்படி இருக்கீங்க? And so there are friends with you, and how they are. தண்ணி அடிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட் வச்சிருக்காங்க. And they are having the friendship to have drinks. வண்டி எடுத்துட்டு சுத்துறதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காங்க. And they are having the friendship to take the vehicle and roam around. சினிமா பார்க்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காங்க. And they have friends to watch cinemas. நம்ம விசுவாசிகள் எல்லாம் போய் சினிமா தியேட்டர்ல உட்கார்றாங்க. And so our believers, and they are sitting in cinema theaters. சமீபத்துல உள்ள படத்துல உட்கார்ந்திருக்கான். உட்கார்ந்திருக்கிறா பொண்ணு. And there are some they sat on the cinema to watch the movies. எப்படி இருக்கும்? And how it would be? உன்னுடைய கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டது? And what sort of the love of Christ in you? வேஷம் போடுறியா?
or you having reins நீங்க வந்து முக்காடு போடுற, அங்க போய் முகத்தை காட்டுற, முக்காடு அங்க போட முடியாதுல்ல. and covering your head and you were staying there and because you are not able to cover your head there. இந்த மார்க்கம் கிறிஸ்துவை நேசிச்சா மட்டும்தான் நிக்க முடியும், இந்த போராட்டங்கள்ல நிக்க முடியும். In this religion only when you love Christ and you can stay in this way or else you cannot stay in this religion. ஆண்டவருடைய நாமத்தை குறித்து உனக்கு ஒரு வைராக்கியம் இருக்க வேணும். And you should have a zeal concerning the name of the Lord. 1 சாமுவேல் 20ல பார்க்கும் பொழுது When we look into 1 Samuel chapter 20, தாவீதை பத்தி சவுல் ஒரு மாதிரி பேசிட்டான உடனே இவன் அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டாங்க. when Saul spake ill about David and he fainted and sat on a corner. அது அவனுக்கு மனதில நோவாக இருந்தது. And so it becomes a faint in his heart. இப்படி பேசிட்டான இந்த ஆளு. And he spake in this manner. 1 சாமுவேல் 20:34ல நீங்க பார்க்கலாம். And you can read this in 1 Samuel chapter 20 verse 34. கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் அமாவாசையின் மறுநாளாகிய அன்றைய தினம் போஜன பண்ணாதிருந்தான். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாய் இருந்தது. அவனுக்கு சாப்பாடு எடுக்கல. And he could not have that in. சத்தியத்துக்காக அவனுக்கு போஜனம் எடுக்க மாட்டேங்குது. ஐயோ தாவீது இப்படி சொல்லிட்டானே. And for truth he was not able to take his meat because and he speak ill about David. தாவீதை பற்றி சொன்னது அவனுக்கு மனநோவா இருந்தது. அன்றைய தினம் அவன் போஜனம் பண்ணவில்லை. And so on that day and he did not meet the second day of the month because his father had done his shame. எந்த அளவு அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்குன்னு பாருங்க. And see and what friendship they maintain each other. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உலகத்துல எவனுக்குள்ளே நீங்க வச்சுக்க கூடாது. And you should not maintain your friendship with worldly people. Friendship with Jesus, அடுத்து fellowship divine. அதாவது நீ இயேசுவோட தான் உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும், தெய்வீகமான அன்புல தான் நீ இருக்கணும். And you must maintain your friendship with Jesus and you must have a fellowship in divinity. நீ வந்து மற்றவங்களை நேசிக்கிறது தப்பு கிடையாது. It is not wrong for you to love them. ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு பங்கம் வரக்கூடாது. But you should not have a strength in the love of spiritual life. ஜெபத்துக்கு தடை வரக்கூடாது. And you should not have such நீ hindrances. தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு தடை இருக்க கூடாது. And there should not be hindrances to come to the presence of God. உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்னா உலக ஃப்ரெண்ட்ஷிப்னால உன்னுடைய பிரதிஷ்டை உடைய கூடாது. And so because of the friendship with world and your consecration should not be broken down. தாவீதும் யோனத்தானும் கிறிஸ்துவும் ஒரு தேவனுடைய மனிதனும். And Jonathan and David and the Christ and the people of God. ஏனடா இயேசு தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். Because and David is called as a son of man. ஈவாக கிடைக்கப்பட்டதுதான் யோனத்தான். And it was a gift of God and is given as Jonathan. இந்த ரட்சிப்பு உனக்கு கிடைத்த பிறகு நீ இந்த மார்க்கத்துல வந்த பிறகு இயேசுவை எவ்வளவு நேசிக்கிறாய். After coming to this relationship and after coming to this fellowship and how far you are loving God. ஓ ஆத்துமாவும் கிறிஸ்துவின் ஆத்துமாவும் இணைந்திருக்கிறதா? And your soul and the love of Christ's soul is joined together or not? உன்னுடைய உயிரே கிறிஸ்து எனக்கு ஜீவன். And is my life, Christ is my life unto me. அப்படி ஒரு வாழ்க்கை தான் இந்த மார்க்கத்துல உன்னை புனிதமாக கொண்டு செல்ல முடியும். And only such a life will take you as a holy in this man. ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் சந்திக்கவில்லை. And they both and they did not meet each other. ஒரு டைம் வந்தபோது ரெண்டு பேரும் சந்திச்சாங்க. One time came and they visited each other. ஹாய் அப்படினு சொல்லிட்டு என்ன செய்யல ஷேக்கன்லாம் கொடுக்கலங்க. And they did not say hi and give shaken. கொஞ்ச நாள் அவனை பார்க்கலன உடனே ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு மணிக்கணக்கால ஆரம்பிச்சிட்டாங்க. And so when they were not able to meet each other and so they hugged together, hugged each other and they cried. 1 சாமுவேல் 20:41-42ல நீங்க இத பார்க்க முடியும். And you can see this in 1 Samuel chapter 20 verse 41 and 42. ரெண்டு பேரும் ஒருவரை கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. And so they started to cry each other. ஐயோ அவன் வனாந்தரத்துல எப்படி கிடப்பானோ? And so how he tarried in the அவன் எந்த wilderness. நிலவரத்துல இருந்தானோ? And how he was in that state. ஏன் இப்படி அவனுக்கு ஆயிருச்சு? And why this happened to him. 1 சாமுவேல் 20:41ல நீங்க அத பார்க்க முடியும். And you can see this in 1 Samuel chapter 20 verse 41. அவர்கள் ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான். And they kissed one another and wept one another until they cried at violence. நீ கிறிஸ்துவுக்காக நிற்பதை விட கிறிஸ்து உனக்காக நிற்பதுதான் அதிகம். And you standing for Christ more than Christ is standing for you is more. நீ ஆண்டவர் நிமித்தம் அழுகிறதை விட ஆண்டவர் உனக்காக கண்ணீர் விடுகிறது அதிகம். And you weeping for God and more than God weeping for you is right from him. இப்படிப்பட்ட ஒரு அன்பு, ஐக்கியம், சமாதானம், ஒரு உடன்படிக்கை அவர்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளும் இருந்தது. And they had such a love relationship and fellowship and unity with each other. ரெண்டு பேரும் ஒரு பிரதிஷ்டை பண்ணிக்குவாங்க. And they both will make a consecration. இப்ப ரெண்டு பேரும் சந்திச்சிட்டாங்க, அழுதுட்டாங்க. And they met each other and they wept one another. பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிப்பாங்க. And they want to speak and they speak. கிளம்புறான்னா உடனே ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க? ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க, ஒரு உடன்படிக்கை. And they arose and departed and they make an agreement or covenant. அப்பொழுது அவன் சொல்லுவான், நீ ராஜாவாயிருவ, நான் அந்த நேரத்துல நான் யாரா இருப்பேன்? இரண்டாவதா வருவேன். At that time and he said that and thou shall be a king and I will be next unto நீ thee. எனக்கு தயவு செய்ய வேண்டும். And you must make a favor to me. இது கர்த்தருக்கு நமக்கு உள்ளதான உடன்படிக்கை. And he said that this is a covenant before the Lord between you and me. 1 சாமுவேல் 18:3ல முதல் இரண்டு பேரும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார். 1 Samuel chapter 18 verse 3 and they made each other the covenant at the first time. யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்கள். இதுதான் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட். ரெண்டு பேரும் உடன்படிக்கைக்குள்ள பொருத்தனைக்குள்ள வருகிறார். And this is the first agreement and they made each other and they come into a vow. கிறிஸ்தவ வாழ்க்கை பொருத்தனை, தீர்மானம்,
இதுக்குள்ளே அடங்கி இருக்கிறார். And the life of the Christians is vested in the vows and decisions. நீ ஒரு எப்பொழுதுமே ஒரு பிரசங்கம் கேட்கும் பொழுது நீ உன்னை உடன்படிக்கைக்குள்ள உட்படுத்த வேண்டும். And when you hear a sermon or preaching, and you must make yourself in the covenant. இன்னைக்கு பிரசங்கம் ஜெபம்னு சொன்னா உன் ஜெபத்தை பத்தி உனக்கு உள்ள ஒரு உடன்படிக்கை உண்டாகும். And if today's sermon is concerning prayer, and you must make a covenant with God concerning your உன்னுடைய ஜெப prayers. வாழ்க்கைக்காக சில பிரதிஷ்டைகள் நீ பண்ணணும். And you have to consecrate yourself for your prayer life. இன்றைக்கு பிரசங்க விசுவாசம் சொன்னா If today's message is faith, நீ விசுவாசத்துக்காக சில பிரதிஷ்டை பண்ணணும். and you have to make some consecration for faith. பரிசுத்தம் என்ற மெசேஜ் வந்துச்சுன்னா பரிசுத்தத்துக்காக நீ பிரதிஷ்டை பண்ணணும், உன்னை அர்ப்பணிக்கணும். And if the sermon is concerning this holiness, and you have to dedicate yourself for holiness. அத அன்னைக்கு இந்த தேர்தல் வாக்குறுதி மாதிரி விட்டுற கூடாது. And like the manifesto of the sovereign, and you should not leave it. அத அப்பப்ப நினைச்சு பார்க்கணும். And you have to remember at abundance. அத நிறைவேற்றி பழகணும். And you must take steps to fulfill it. 1 சாமுவேல் 18:3 முதல் உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். In 1 Samuel chapter 18 verse 3, and they made a first covenant. 1 சாமுவேல் 20:8 பார்க்கும் பொழுது When we look into 1 Samuel chapter 20 verse 8, ஆகையால் உம்முடைய அடியானுக்கு தயை செய்ய வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக உம்முடைய அடியானோடே உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீரே. இப்போ உடன்படிக்கை ரெண்டு பேரும் நினைவு கூறுகிறார்கள். and now they remember their covenant. ஒரு ரிமைண்டர் அங்க கொடுக்கப்படுகிறது. And so there the reminder was given. எப்பொழுதுமே உன்னுடைய உடன்படிக்கை நீ மறந்துட கூடாது. And you should never forget your covenant. அனாதையாக பாழும் ஊளையிடுகிற வனாந்தரத்திலே கண்டுபிடிக்கப்பட்டதான யாக்கோபு அந்த தரிசனம் கிடைத்த பொழுது அவன் ஒரு பொருத்தனை பண்ணினான். And so he who was found in of orphan and the howling wilderness, and so after meeting God, and he remembered the covenant and made a covenant with God. ஆனால் அந்த பொருத்தனையை அவன் 20 வருடங்களாக மறந்ததாக வேதம் சொல்லுகிறது. But the Bible says, and he forgot the covenant for 20 years. கவனியுங்கள். And listen, இந்த விசுவாச வாழ்க்கையில வந்துட்ட பிறகு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கோ பூமிக்குரிய காரியங்களுக்காக நீங்கள் எத்தனை பொருத்தனை பண்ணியிருப்பீர்கள்? after coming to this life of faith, and for your spiritual life and for your earthly life, and how sought, and you made a covenant with God. பொருத்தனம்பா, பிரதிஷ்டைம்பா, தீர்மானம்பா, பிரதிக்கடைம்பா, நேர்த்திக்கடன்பா, இதெல்லாமே ஒண்ணுதான். And they used to say this vows and decisions and things, and these are all seen. 20 வருடம் கழித்து And after 20 years, யாக்கோபிடத்துல தெய்வம் பேசும் பொழுது, and when the Lord spoke to Jacob, நீ பெத்தேலிலே எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணினாயே, அந்த இடத்தில் உனக்கு தரிசனமான தேவன் நான் And I am அப்படின்னு and அவனுக்கு மண்டையில சூடுல கொஞ்சம் சொர்ணம் வரணும்னு சொல்லி காண்பிச்சார். and so the Lord said unto him, and to remember, and that I am the Lord God, and to make the vow unto Bethel before 20 years. அதுபோல 1 சாமுவேல் 20:8 ரெண்டு பேரும் உடன்படிக்கைகளை நினைவு கூறுகிறார்கள். In 1 Samuel chapter 20 verse 8, and they both remembered the covenant. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. அடுத்து ஒரு சந்திப்பு வருகிறது. And next the visitation comes. 1 சாமுவேல் 20:17. And 1 Samuel chapter 20 verse 17. 1 சாமுவேல் 20:17. யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான். மறுபடியும் இந்த ஆணை புதுப்பிக்கப்படுகிறது, இல்லாவிட்டா புதிய பிரதிஷ்டை பண்ணப்படுகிறது. And once again the swear or the covenant was made, and it was divine renewed. நீங்க புது வருஷத்துல எவ்வளவு பிரதிஷ்டை பண்ணிருப்பீங்க? And what decisions you have taken in new year? ஒவ்வொரு ராபோஜனத்திலும் எவ்வளவு பிரதிஷ்டை பண்றீங்க? In every communion, how far you are taking decisions? மனைவியை அடிக்க மாட்டேன், And I will not beat my wife, சண்டை போட மாட்டேன், and I will not fight, சினிமா பார்க்க மாட்டேன், I will not watch movies, கோபப்பட மாட்டேன், and I will not get angry. இப்படிலாம் நீங்க என்னெல்லாமோ புதுசு புதுசா பண்ணுவீங்க. And so you will make some new covenants. பட் இது நிறைவேறுதா? But it is fulfilled or not? அதுதான் क्वेश्चन. And that is the question. இங்க ரெண்டு பேரும் மறுபடியும் அடுத்த ஒரு ராபோஜனத்துல திருப்பி புதுப்பிக்கப்படுகிறார். And once again at one point of time, and they made the covenant, and they renewed their covenant. 1 சாமுவேல் 20:1 1 Samuel chapter 20, 42 வசனத்தை பார்க்கும் பொழுது, and we look into 42nd verse. மறுபடியும் இந்த இரண்டாவது பிரதிஷ்டை அங்கே நினைப்பூட்டப்படுகிறது. And once again, and the second covenant was remembered. அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீ சமாதானத்தோடே போம், கர்த்தர் என்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடுநிற்கும் சாட்சி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டுக் கொண்டதை நினைத்துக் கொள்ளும் என்றார். ரெண்டு பேரும் பிரதிஷ்டையை புதுப்பிக்கறாங்க, நினைவு கூறுகிறார். And they renewed the consecration, and they remember the consecration. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நீ கர்த்தருடைய சன்னிதானத்திலே நீ பண்ணின பொருத்தனைகளை நினைத்துப் பார். And dear beloved child of God, and you remember all the consecrations, covenant that you made with God in the presence of God. உன் வியாதி படுக்கையில், And sick bed, உன் நெருக்கமான சூழ்நிலைகளில், and the times of your afflictions, நீ இக்கட்டில் சிக்கி இருக்கும் பொழுது, and when you are home in the prisons, மரணத்தோடு போராடி கொண்டிருக்கும் பொழுது, when you strove hard with your death point, வறுமையிலே உழன்று கொண்டிருக்கும் பொழுது, and so when you were entangled into the poverty, நீ என்னென்ன பொருத்தனைகளை தேவனுடைய சன்னிதானத்திலே வாயை திறந்து சொன்னாய்? and what are the consecrations, the covenant that you made in the presence of God, confessing through your mouth? சில பொருத்தனைகளை நீ வெளியே சொல்லி இருக்கலாம், சில பொருத்தனைகள் உனக்குள்ளே மறைந்திருக்கும். And some of the vows that you made through your mouth, and made it went hidden in your house. அதை கர்த்தர் இந்த காலை வேளையிலே உனக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். And the Lord want to remember you or remind you in this morning time. எங்கே உண்மையான அன்பு இருக்கோ அங்கே பொருத்தனை தானே வரும். And where there is true love, and there comes the vows automatically.
automatically. எழுதி வச்சுக்கங்க. And write it down. உண்மையான சத்தியத்தின் மேல உள்ள அன்பு, வாஞ்சை, பரிசுத்தத்தின் மேல தாகம், ஒரு இஷ்டம் உண்டாச்சுனா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிரதிஷ்டை வரும். And the true love upon the truth and desire for the holiness and thirst for holiness, and when you have all these things and you will have the vows automatically. அதனாலதான் கல்யாணத்துல அந்த உண்மையான அன்புன்னு சொல்லி இணைக்கும் பொழுது என்ன பண்றாங்க, ஒரு உடன்படிக்கை எடுக்கப்படுது. And during the time of marriage and when they are united with true love and they make a covenant. உனக்கும் உன் மனைவிக்கும் சரியான அன்பு இருந்தா உன்னுடைய மனைவிக்கும் உனக்கும் ஒரு பிரதிஷ்டை இருக்கும். And when you have a right love between you and your wife and you both will have a consecration. அன்பு குறையும் பொழுது இந்த பிரதிஷ்டை உடையும். When the love is decreased and this covenant will be broken down. அதுபோல Likewise, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அன்பு குறையும் பொழுது நீ இந்த பொருத்தனைகளை மீறுவாய். and so when you are decrease in love of Christ and you will transgress the vows. இப்போ 1 சாமுவேல் 23:18க்கு வருவோம். And let us come back to 1 Samuel chapter 23 verse 18. அங்கே வாசிங்க. அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு மறுபடியும் இப்பொழுது மூன்றாவது ஒரு உடன்படிக்கை பண்ணப்படுகிறது. And for third time and they made a covenant with each other. இந்த உடன்படிக்கை டயத்துல தான் யோனத்தான் ஒரு அருமையான வார்த்தையை சொல்றான், நீர் ராஜாவா இருப்பீர், இல்லாவிட்டால் நீர் முதலாவதா இருப்பீர், நான் இரண்டாவதா இருப்பேன். And during the time of making this covenant, and Jonathan said unto David, and thou shalt be a king over thee, or it is king first, and then I will be next unto thee. இப்ப நம்ம சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வர்றோம். And now let us come back to subject. யோனத்தானுக்கு தாவீதுக்குள்ள அன்பின் பிணைப்பை நான் உங்களுக்கு வசனத்தின் மூலமாய் சொன்னேன். Now through the word of God I said about the love between Jonathan and David. ரெண்டு பேருக்கும் உடன்படிக்கை 3 தரம் பண்ணாங்க, 2 தரம் அதை நினைவு கூர்ந்தார்கள். And they made covenant twice and twice and they remembered their covenant. இந்த உடன்படிக்கை, இந்த அன்பு எல்லாம் நல்லது. And this love, this covenant, everything is good. இதுக்கு மத்தியில அவனுக்கு ஆசை என்ன, தாவீது ஃபர்ஸ்டா வருவான், நம்ம இரண்டாவது போய் உட்காரணும். In midst of this and what is his desire, and David will come first and will be next to him. பட் இது நிறைவேறினதா? But it was fulfilled or not? இது நிறைவேறல. It was not fulfilled. அதுக்கு ரீசன் என்ன? And what is the reason behind இத தான் this? நீங்க இப்ப கண்டுபிடிச்சு இந்த ஆராதனையில நம்ம சரிப்படுத்த வேண்டிய ஒரு டைம். And this is the time for us to identify and sit right in this worship session. இவனுடைய நேசம் நல்லா இருந்ததுன்னு நம்ம இவ்வளவு நேரம் படிச்சோம். And so we read that and their love was good. உன் சிநேகம், உன் அன்பு எனக்கு மிகவும் ஆச்சரியமா இருந்தது. And he said that and your love is so wonderful to me. ஸ்திரீகளின் நேசத்தை பார்க்கல எனக்கு அது அதிகமாக இருந்தது. And he saying that and your love is more than the love of women. உயிருக்கு உயிரா நம்ம ரெண்டு பேரும் நேசிக்கிறோம். And they love each other as their own life. ஆனா நடந்தது என்ன? But what happened? உடன்படிக்கை பண்ணனும், எல்லாம் கரெக்ட் தான். And they made covenant, everything is right. கிறிஸ்தவ வாழ்க்கையில நீ வந்த பொழுது நீ பண்ண உடன்படிக்கை, தீர்மானம், அன்பு, சத்தியத்துக்காக நீ பட்ட அடிகள், வாழ்க்கைப்பட்டிருந்த காலத்தில் உனக்கு இருந்த நேசம், இந்த மார்க்கத்துல வந்த புதுசுல நீ இருந்த வைராக்கியம் இப்ப எங்க? And all the love that you had at the time of youth espousals, and so the love and desire that you had at the time of the beginning, and where this love has gone. இப்ப நீ என்ன சொல்லுவ? Now what you see? இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. And now I got married. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. And I got job. எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. And I got promotion. ஒண்ணுக்கு 3 பிள்ளைகள் ஆயி போச்சு. And I got 3 children. இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது தப்புங்கறியா இல்ல என்ன சொல்ல வர்ற நீ? And what you want to see and whether everything is ill or gone wrong. கல்யாணம் ஆனது தப்புங்கறியா, 3 பிள்ளைகள் இருக்குது உனக்கு தப்புங்கறியா, எடுக்க சொல்றியா, இல்ல வேலையில இருந்து உன்னை டிஸ்மிஸ் பண்ண சொல்றியா, என்ன சொல்ல வர்ற? இதெல்லாம் இல்லாம இருந்தா நான் வந்துருவேங்கறியா, எப்படி சொல்ல வர்ற? And what you want to say and it is wrong for me to get the 3 children or might be dismissed from my job, and so what you wanted to say wrong. அன்னைக்கு உனக்கு வேலை இல்ல, நீ நேசிச்சேன்னு சொல்ற, அப்ப வேலை இருந்தா நேசிக்க மாட்ட. And so you are saying that on that time I did not have job and so I love God, and so அன்னைக்கு கல்யாணம் ஆகல, நான் நேசிச்சேன், இப்ப கல்யாணம் ஆயிருச்சு, அவ பின்னால தான் சுத்த வேண்டி இருக்குங்கறியா? I was not married at the time and so now I got married, so I want to follow after him. யாக்கோபை பத்தி பைபிள் சொல்லி இருக்குது. And it is said about Jacob in the Bible. ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான், ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்தான். And he served one for women and for the seed for the women. ஓசியா 12:12 நீங்க அத பார்க்கலாம். And we can read in Hosea chapter 12 verse 12. யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடிப்போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். பெண்ணுக்காக தான் ஊழியம் செஞ்சானே தவிர சத்தியத்துக்காக ஊழியம் செய்யல. And he served for the women and not for the sake of the truth. அப்போ உன்னுடைய அன்பு எப்படி இருந்தது? அந்த காலத்துல இருந்தது கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு உன்னுடைய அன்பு கூடணுமா குறையணுமா? And how your love was in the beginning and whether your love should be decreased or increased. இப்ப இன்னைக்கு உள்ள உலகம் எப்படின்னா பையங்க பொண்ணுங்க எல்லாம் முதல்ல நேசிச்சறாங்க. And so the present world is at first and women and they love this bond. கல்யாணத்துக்கு முன்னால தேவதை மாதிரி தெரிஞ்சது, கல்யாணத்துக்கு பின்னால பிசாசு மாதிரி தெரியுது. And before marriage and she looked like an angel, and after marriage and she was looking like a devil. இந்த மில்டன் ஒரு கண்ணு தெரியாத கவிஞன் இருந்தான். And so there was a poet and called Milton who was a blind. தெரியுமா? நீங்க BA history படிச்சீங்க, BA இங்கிலீஷ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். And so if you learn the BA in English literature you will know this. அவன் ஒரு புக் எழுதினான். And he wrote a book. Paradise Lost. And he wrote a book called Paradise Lost. சொர்க்கத்தை இழந்தேன். And so losing the heaven. எப்ப எழுதினா தெரியுமா? And you know when he wrote? கல்யாணம் கட்டின பிறகுதான் அவனுக்கே கண்ணு தெரியாது. கல்யாணம் கட்டின பிறகு அவன் எழுதின புக் என்னது? ஃபர்ஸ்ட் எழுதின புக் என்னது?
சொர்க்கத்தை இழந்தேன். கல்யாணத்தை கட்டின பிறகுதான் அவன் எதை இழந்துட்டாங்கறான்? நம்மால அப்பதான் சொர்க்கத்தை பார்த்தாங்கறான். And he was a blind, and after getting married and he wrote a book, A Paradise Lost. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அவன் எப்படியோ உருண்டு பிறண்டு வாழ்ந்து அவ செத்தே போயிட்டாங்க. And so after some point of time, and he wrote down and he died thence. அதுக்கு பிறகு ஒரு புக் எழுதினான். Then he wrote a book. Paradise Gain. And he wrote A Paradise Gain. எப்படி? மீண்ட சொர்க்கம். And again he went back to heaven. அப்படி நான் சொல்லணும் நான் சொல்ல வரல. And so I don't want to see like this. பாவம் அவனுக்கு எப்படி வாஞ்சிதோ தெரியலையே. I don't know and how it was set for him. அந்த அம்மா அவனுடைய சொர்க்கத்தை புடிங்கிடுச்சு. அவன் செத்த உடனே அந்த சொர்க்கம் அவனுக்கு கிடைச்சிருச்சு. And she plugged up heaven after she died and she got back the heaven. அதுக்கு காரணம் என்ன? And what is the reason? விவாகத்துக்கு முன்னால இருந்த அன்பு விவாகத்துக்கு பின்னால இல்ல. And the love they had before marriage and after marriage and they don't love. கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் இந்த ரட்சிக்கப்பட்ட காலங்களில் இருந்த அந்த தாகம், வாஞ்சை, வெறுப்பு, வைராக்கியம் உனக்கு லாஸ்ட் வரைக்கும் கூடிக்கிட்டே போகணும். In Christian life and the thirst and desire the love upon God and must increase until the end of your life. ஆண்டவர் வந்து சொல்றாரு. And the Lord says. நான் வைராக்கியமா இருக்கிறேன் உனக்காக. And so I am so zeal for you. பக்தி வைராக்கியமா இருக்கிறேன். And I am so godly zeal for you. அதுக்கு பிறகு சொல்றாரு நான் உக்கிரமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். And he says that I have the indignation of zeal for you. அவருடைய வைராக்கியம் என்ன செய்யுது? And what is his zeal? ரைஸ் ஆகுது. And his zeal is increasing. நம்முடைய வைராக்கியம் என்ன செய்யுது? And whatever zeal is doing. டிக்ரீஸ் ஆகுது. It is decreasing. அதனால தான் இன்னைக்கு வாழ்க்கையில நீங்க பல விதங்கள்ல பிரச்சனைகளை சந்திக்கிறீர்கள். And so you are facing and different kinds of problems in your life. இங்கே தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் இருக்கிற அன்பை ஒரு 7-8 வசனங்கள்ல நான் உங்களுக்கு முன்னால வச்சேன். And so I set for 7 or 8 verses before you about the love between Jonathan and David. அது பொய் அல்ல. It is not false. ஏன்னா வேதம் அதை ஒத்துக்கொள்கிறது. Because the scripture is accepting it. ஆனா இவன் சொன்னதான அந்த கான்செப்ட் நிறைவேறலையே. But the concept said by them was not fulfilled. ஏன் நிறைவேறல? And why it was not fulfilled? அதுக்கு காரணம் And the reason, இவன் எவ்வளவு யோனத்தான் தாவீதை நேசிச்சானோ அந்த அளவு சவுலையும் நேசிச்சான். 50-50ல தான் இருந்தான். அதனால தான் வந்தது விழுகை. and to what extent and he loved Jonathan and to that extent he loved Saul and so there came a falling. 2 சாமுவேல் 1:23ல இந்த ரிசல்ட்டை நீங்க பார்க்கலாம். And we can see this result in 2 Samuel chapter 1 verse 23. உயிரோடே இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாய் இருந்தார்கள். யாரும் அப்பாவும் பிள்ளையும் எப்படி இருந்தாங்க? உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் எப்படி இருந்தாங்க? பிரியமும் இன்பமுமா இருந்தாங்க. தாவீதை பார்த்த உடனே ஐயோ உன்னை நேசிக்கிறேன், அப்பா பார்த்த உடனே அப்பா டாடின்னு போயிடுது. அப்படியே. And Saul and Jonathan and were lovely and pleasant in their lives and so looking unto Saul and so they are in looking. உன்னுடைய அன்பில் ஏமாற்றம் இருக்கிறது. And there is deceiving in your love. உன்னுடைய அன்பில் பொய் இருக்கிறது. And there is lying in your love. அதனால தான் புதிய ஏற்பாட்டில் சொல்லி இருக்கிறது அன்பின் உண்மை. And so it is said in New Testament the true in love. நீ இப்ப பார்க்கும்போது இங்க வரும்பொழுது அல்லேலூயா ஆமென் இங்க வாளை காட்டுறது, இன்னொரு இடத்துல போய் தலைய காட்டுறது. And so coming and shouting hallelujah showing your head and somewhere you go and show your tail. இந்த விலாங்கு மீன் சொல்லுவாங்க. And they used to see about the shark ஒரு fish. மீன் இருக்கு, ஒரு இடத்துல தலைய காட்டு, இன்னொரு இடத்துல வாளை காட்டு. And at one place it show its head, another place show its tail. இங்க பார்க்கும்போது தாவீதை பார்க்கும்போது கட்டி பிடிச்சு ஐயோ இயேசுவேங்கிறது. அங்க போன உடனே ரைட் ஓகே எப்படி இருக்கீங்க அப்படினு அங்க போயிடுறது. And so looking unto டபுள் ஆக்ட் இந்த மார்க்கத்துக்கு உதவாது. And so this double act that will not act for this religion. அங்கதான் அவனுடைய மரணம் கொடூரமாக இருந்தது. And his death was so terrible. அவனுடைய முடிவு, அவனுடைய வாஞ்சை நிறைவேறவில்லை. அவனுடைய முடிவு பரிதாபமாக இருந்தது. His desire was not fulfilled and his end was so pathetic and miserable. எந்த அளவு தாவீதை நேசிச்சேன்னு சொன்னானோ அதே ஈக்குவல் ஷேர் யாருக்கு வச்சிருந்தான்? சவுலோடு வச்சிருந்தான். And to what extent and he loved David, to that extent he loved upon Saul. ஒரு விழுந்து போன ஆவி பிடிச்சவன். And he who had the fallen spirit. தடுமாறின ஒரு தகப்பன். And one who was stumbled. அபிஷேகத்தை இழந்து போனவன். And one who lost the anointing. கிருபையை நஷ்டப்படுத்தினவன். And he who count loss of grace. தேவனால் புறக்கணித்து தள்ளப்பட்டவன். And he was rejected, despised of God. இவனோடு இவனுக்கு நல்ல ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. And they both had a connection with each other. இப்போ எத்தனை பேர் ரெட்ட வேடத்துல போயிட்டு இருக்கீங்க இந்த மார்க்கத்துல? And so how many are going with this double act? இந்த வருஷ துவக்கத்திலே இத கட் பண்ணனும் தான் ஆவியானவர் இப்ப பேசுறார். And the spirit of God is speaking in this beginning of this year you must cut down this thing. இந்த வருஷத்துல உன்னுடைய ஓட்டம் முடியுமானா நீ பரலோகத்துல சிங்காசனத்துல அவருக்கு இரண்டாவதுல போய் உட்கார்றதுக்கு தகுதியா போய் சேரணும். In this year if you end your race and when you reach heaven and you are worthy to sit next to him on the throne. இந்த வருஷத்துல இயேசு வருவாரண்டா நீயும் நானும் சிங்காசனத்துல அவருக்கு அடுத்த ஸ்டாண்ட்ல உட்காரணும். If Jesus comes in this year and we have to sit next to the throne in him. நீ பிரியமும் இன்பமும் யாரிடத்தில் வைத்திருக்கிறாய்? And the pleasant and delightful and whom you have kept. நீ அழுததெல்லாம் உண்மைதான். It is true that you have கட்டிப்பிடிச்சதெல்லாம் உண்மைதான். It is true that you have shed tears. ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தது உண்மைதான். It is true that and you had love for him. உடன்படிக்கை பண்ணினது உண்மைதான். It is true that you made covenant. உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொண்டது அது நினைப்பூட்டினதெல்லாம் உண்மைதான். It is true that you renewed and remembered the covenant. ஆனா நடந்தது என்ன? But you know what happened? உனக்கு சூழ்நிலைகள் மாறும் பொழுது நீயும் மாறிக்கொள்கிறாய். And so when the situation was changed and you too were changed. சமயத்துக்கு ஏத்த மாதிரி இந்த பச்சோந்தின்னு சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு? அப்படி ஒரு விலங்கு இருக்கிறது. And so there is one blind called a chameleon. மரத்துக்கு போன உடனே அந்த மரத்துல போகும்போது பிரவுனா மாறிடும். And so
so when it reaches the wood and it becomes brown color. பட்டுன்னு இலைக்கு வரும்பொழுது என்ன கலர்ல மாறிடும்? பச்சை கலர்ல மாறிடும். And when it comes to the leaves it change into a green color. அதுக்கு பேரு பச்சோந்தின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. And so they used to say escamilin. டைமுக்கு ஏத்த மாதிரி அப்படி பட்டு 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 பட்டுன்னு மாறுது. And so according to its time it changes its colors. இது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு உதவாது. உன்னைய கொண்டு போய் மரணத்துல அழிவுல கொண்டு போய் நிறுத்திடும். And so it will not be apt for the Christian life, it take you to the destruction. உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். And the upright love thee. கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். And the virgins love thee. நீ ஒரு உன்னத பாட்டு 1 அதிகாரம் 3-4 வசனங்களே நாம் இத பார்க்க முடியும். And we can read this in Song of Solomon chapter 1 verse 3 and 4. நீ இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு உலகத்தை சிநேகித்தால் அது தேவனுக்கு விரோதமான பகை. After coming to this religion and when you love this world and it is an enemy with God. யாக்கோபு 4:4 நீங்கள் இதை பார்க்கலாம். And we can read in James chapter 4 verse 4. ஒரு விசுவாசியோ ஊழியக்காரனோ உலகத்தை சிநேகிச்சா அவனுடைய பேர் என்ன? அவனுடைய பேர் என்ன? விசுவாசி அல்ல, ஊழியன் அல்ல. If a believer or a servant of God when they love this world after coming to the religion and they are not to be called as a believer or a servant of God. ஒரு ஊழியனோ ஒரு விசுவாசியோ இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு உலகத்தை சிநேகிச்சா அவன் ஊழியன் அல்ல, விசுவாசி அல்ல. என்ன பேர் சொல்லுது? யாக்கோபு 4:4. விபசாரரே விபசாரிகளே. என்ன சொல்லுது? நான் இப்படி பிரசங்கம் பண்ணா என்ன எல்லாரும் எந்திச்சு ஓடியே போயிடுவீங்க. உடனே மெட்ரோ லெட்டர் போட்டுருவான். பாஸ்டர் ரொம்ப ரப்பா பேசுறாரு, மோசமா பேசுறாரு. யாக்கோபு அன்னைக்கு அப்படித்தான் பிரசங்கம் பண்ணிருக்கான். விபசாரரே விபசாரிகளே அப்படிங்கிறான். அடிக்கிறான் பாருங்க, செருப்பு தூக்கி அடிச்ச மாதிரி அடிக்கிறான். விபசாரரே விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. And so James is calling them as the adulterers and adulterer, and so they are the enmity with God. இயேசுவை நேசிக்கிறான், தாவீதை நேசிக்கிறான் சொல்லிட்டே நீ சவுலையும் பின்மாற்றக்காரனையும் விழுந்து போனவனையும் ஆவி பிடிச்சவனையும் நீ நேசிச்சையே, நீ விபச்சாரக்காரன். And you love the one who was backslided and forgotten things, and you are an adulterer. பைபிளை கையில வச்சுக்கிட்டே நீ உலகத்துக்கு பின்னால போறியே, அதுக்கு பேர்தான் விபச்சாரம். And holding the Bible in your hands and going after this adultery, and that is called an adulterer. இன்னைக்கு அநேகர் இந்த மார்க்கத்துல வரும்போது நல்லா தான் இருந்தாங்க. போக போக அவங்களுடைய அன்பு வெவ்வேறு விதத்துல டிவியேட் ஆயிடுச்சு. And so to name any of coming after coming to this religion, so they had a love with God, and so now they were backslided their love. பாஸ்டர் ஜோயல் அடிக்கடி ஒரு இன்சிடென்ட் சொல்லுவார். And Pastor Joel often used to say this incident. ஒருத்தன் சிலுவையை தூக்கிட்டு போனானா, And so one he went of thence, தூக்கிட்டு போகும்போது அவனுக்கு அது ரொம்ப பாரமா இருந்துச்சு. and when he carried, and it was so burden for him. ஆனா அவன் கையில சிலுவையோடு சேர்ந்து எதுவும் கொடுக்கப்பட்டிருந்தது? And with the cross and what is given to him, ஒரு கத்தியும் கொடுக்கப்பட்டிருந்தது. a knife was given. அவன் யோசிச்சு பார்த்தான். And he was thought to consider. ஒருவேளை இந்த கத்தி கொடுத்தது காரணம் இந்த சிலுவையை வெட்டுறதுக்கு தான் போல் இருக்குன்னு கொஞ்சத்தை வெட்டிட்டான். And so what is reason for giving this knife? And so to cut down the cross, and so he cut a little bit. அதை தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருந்தான். And he took the cross and he traveled for ஒரு instance. certain டைமுக்கு பிறகு அதுவும் வெயிட்டா தான் தெரிஞ்சது. And then after cross line, it was weight. அநேகர் இழுத்துக்கிட்டு அவங்க சிலுவையை சுமந்து போயிட்டே இருக்காங்க. And he bare the cross and he dragged over distance. இப்போ ஒரு குறிக்கப்பட்ட இடம் வந்த பொழுது Now he came to the appointed time. ஒரு பெரிய பிளவு. And so there was a gulf. இவனுக்கு எப்படி இதை தாண்டறதுன்னே தெரியல. I don't know how to clip over this. சிலுவை சுமந்துட்டு வர்றவங்க எல்லாரையும் பார்க்கறான். And he took the cross and took all the cross. அவங்க என்ன பண்ணாங்க? And so what they did? அவங்க சுமந்து வந்த சிலுவையை அப்படி வச்சாங்க. அவங்களுக்கு கரெக்ட்டா இருந்துச்சு. அழகா சிலுவை மேல நடந்து கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. And they placed the cross on the gulf, and so they able to cross over the place. அப்பதான் இவன் யோசிச்சான், நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்முடைய சிலுவையை பாரம் அதிகம்னு சொல்லி துண்டிச்சிட்டோம். இப்ப நம்மளால கடக்க முடியல. And only then he considered, and it was so heavy, and so then and cut off the cross, and so we are not able to cross over this place. இது வரைக்கும் தான் நமக்கு தெரிஞ்ச கதைகள். And so this is a story that we know then. ஆனா நாம் பார்த்த கிளிப்பிங்ஸ்ல But the clippings which I saw, இவன் போறான். and he was moving. Oh Lord help me அப்படிமா அப்படியே போயிட்டு கடைசில சிலுவை வெயிட்ல எல்லாத்தையும் வெட்டியாச்சு. And he used to say, Lord help me, and so he cut down all the woods of the cross. இப்ப எல்லாரும் போயிட்டாங்க. And everyone crossed the place. இவன் இந்த அரகுறை சிலுவையை வச்சிட்டு உட்கார்ந்துட்டே இருப்பான். And now he keeping this half cross, and he used to sat on the place. திரும்பி பார்த்தா And when he turned back, இவன் நடந்து வந்த பாதையெல்லாம் உடைஞ்சு விழுந்துகிட்டே இருக்கும். and the paths, and when he would travel, and it was broken and rents. இப்ப அவனால எங்க போக முடியாது? Now he was not able to திரும்பி cross, போக முடியாது. and he cannot go back. இங்க பயங்கரமான பள்ளம். And it was a great valley. அங்க கடந்து போறதுக்கு முடியாத அளவுல இந்த சிலுவையை வெட்டியாச்சு. And so he cut on the cross, not able to cross the place. இப்ப பின்னால உள்ளது ஒவ்வொரு கல்லா டம 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 டமன்னு உடைஞ்சு வந்து கடைசி நிறுத்தி நிப்பான். And so stone one by one was cut down, and last moment he used to stand the place. Lord help me ன்னு கத்துவான். And he shout, Lord help me. அங்க இருந்து ஒரு சத்தம் வரும், ஜம்ப் ஜம்ப் குதி குதி ஜம்ப் பண்ணுன்னு. And from there came a இவ்வளவு பெரிய voice. பள்ளத்துல குதிக்க சொல்றீங்களே என்னைய பிடிச்சீமா. And so from there came a voice to jump, and how I'm able to jump into the valley. இடிஞ்சு விழ ஆரம்பிச்சது இவன் குதிச்சிட்டாங்க. And so where that was down, and he jumped into the valley. குதித்த இடத்தில் And the place where he jumped, அந்த பள்ளத்துல ஒரு திண்டு இருக்கும். and so there will be clothes in the valley. அதுல ஒரு படி இருக்கும். And so there is a step, பட 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 படன்னு ஏறி அங்க வந்துருவான். and he will climb the steps and வெளிய come up. வந்து ஒரே பாட்டு தான். And so came out, he used to sing a song. எழுப்புதலா இருக்கும்.
எழுப்புதலா இருக்கும். And so it will be revival. அங்க ஜீசஸ் நிக்கிறார். And there stood Jesus. அவனுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தோட வெயிட்டிங். And so every blessings will be found with Jesus. வெளிய வந்த உடனே When he came out, அங்க ஒரு பொண்ணு வருவா. and so came a woman. இவன் எப்படி பாப்பான், உடனே ஒரு ரோஸ் தூக்கிட்டு அவ பின்னாலே. And so looking unto the girl, he took up the cross and given to her. இதான் கிறிஸ்தவன் செய்யற பாதி முட்டாள்தனமான. And so this is the foolishness of the Christians. அதுக்காக பொண்ணு பின்னால போறேன்னு நான் சொல்ல வரல. வேலைக்கு பின்னால, மனைவிக்கு பின்னால, புருஷனுக்கு பின்னால, பணத்துக்கு பின்னால, மரியாதை, மதிப்பு, ஜாதி, தொழில், இல்லாவிட்ட வேலை, கட்சி, இதுல எதுலயாவது ஒன்னையே தூக்கிட்டு போக வச்சிடறான். And so he is taking the flower and going after not only to the women and also and to this job and a caste and community and your lives and works. இப்ப ஜம்ப்னு குதின்னு சொன்னாரே, அவர் அப்படியே நின்னு திகைச்சு போயிடுவாரு. அப்படியே நின்னுட்டுச்சா இவனை போய் குதிச்சு அந்த பள்ளத்திலிருந்து தூக்கி கொண்டு வந்தா, இவன் ரோச தூக்கிட்டு யார் பின்னால போயிட்டான்? அவ பின்னால போயிட்டான். ஆனா அங்கதான் நடக்கிற பியூட்டி. அவ இவன்ட ரோஸ் வாங்க மாட்டா, ஒண்ணு வாங்க மாட்டா. அவ பாட்டுக்கு போயிடுவா. அதுக்கு பிறகு ஜீசஸ் அப்படிமா. இதான் இன்னைக்கு பாதி விசுவாசியோட நிலவரம். And this is the state of many believers. இப்ப என்ன நடக்குது? Now what happened? அவளும் போயிட்டா. And she too departed. இப்ப ஜீசஸ் ஒதுங்கி நிக்கிறாரு. And Jesus was standing aside. திடீர்னு பார்த்தா மறுபடியும் சிலுவை வந்து தோள்ல உட்கார்ந்துச்சு. And once again the cross came on his crown. என்ன பண்றது? And what to do further? இப்ப weight வந்து சிலுவையில ஏறுதுங்க. And now the weight was increased in cross. இவன் அப்படியே இயேசுவேன்னு புலம்பிக்கிட்டே சிலுவை தூக்கிட்டு போவான். And he lamented Jesus and used to take the cross. இப்போ ஒரே பாரம். And now he was ஒரே burdened வேதனை and pains. இப்ப பாத்தீங்கன்னா இயேசுவை விட்டுருவான். இயேசுவை விட்டுருவான். And now he leave Jesus. இப்ப சிலுவை தூக்கிட்டு போறான். And taking the cross. இடுப்புல ஒரு கயிறு. And rope on his சிலுவை loins. எங்க வருது? இப்ப பாரத்தை தூக்கியாச்சு. எதை விட்டாச்சு? சிலுவையை விட்டாச்சு. சிலுவை பின்னால நாய் மாதிரி இழுத்துக்கிட்டே போறான். And now he took up the burden and now he was taking the cross like a dog. எப்படி இருக்கும் வாழ்க்கை? And see how the life be. அந்த சிலுவையை பிடிச்சுக்கிட்டு இயேசு தொங்கிக்கிட்டே வருவாரு. And holding the cross and Jesus will be hung on the cross. ரொம்ப நொந்து போயிடுவான். And so he will be rotted in. அப்படியே நிப்பான். And he used to stand like him. பயங்கரமா கல்லெறி விழுங்க. And so he'll be stoned at him. பயங்கரமா கல்லெறி விழும். And they will be stoning at him. Protect me ன்னு கத்துவான். And he used to shout, protect me. பார்த்தா ஒரு கல்லு மேல விழாது. And none of the stone will fall upon him. இவன் இழுத்துக்கிட்டே வந்தானே, இவர் எழும்பி நின்னு அவனை அப்படி மறைச்சு நிப்பார். And the cross he drove around and he used to stand and protect him. கடைசி வரைக்கும் உன்னை விடாம பின்னாலேயே வராருன்னு சொல்ல வரான். And so what I am saying that the Lord will not keep you falling until you நீ end. எவ்வளவுதான் அவரை விட்டு விலகினாலும், And though you may forsake அவரை him from இழுத்துக்கிட்டே him, போனாலும், and even you drag him, அப்பதான் கடைசில முழங்கால் போட்டு சாரின்னு சொல்லி ஒப்பு கொடுப்பான். and finally he used to bend his knees and say sorry unto நீ Lord, யாரை நேசிக்கிறாய்? whom you are loving. இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு இயேசுவை நேசிக்கிறேன்னு நீ சொன்ன. ஆனா இன்னைக்கு காலையில நீ இயேசுவை நேசிக்கிறியா இல்ல இயேசுவையும் நேசிக்கிறேன் மனுஷனையும் நேசிக்கிறேன்னு சொல்றியா? After coming to this religion you said I love thee alone, and after a few days and of this morning time what you say, and whether you love God or you love another man. இந்த அன்பில உள்ளதான பார்ஷியாலிட்டியும் தவறான அனுபவங்களும் தான் யோனத்தானை மரணத்துக்கு கொண்டு போய் அவனுடைய வாஞ்சை நிறைவேறாமல் போய்விட்டது. The partiality and wrong experiences the love he had upon Saul and made Jonathan to depart from him. இன்றைக்கு நம்முடைய நிலவரம் தான் என்ன? And so what is our present state? இதுக்கு காரணம் என்ன? And what are the reasons? இந்த அன்பு இருக்கிறதுனால தான் இவன் என்ன பண்றான்? உடன்படிக்கை பண்றான், ஆனா நிறைவேற்ற முடியல. We have this love and so he was making covenant, not able to fulfill it. முதலாவது அவனுடைய அன்பில் உள்ள குறைபாடு. And so what are the limitations in his love? ரெண்டு தான் அவனுடைய முக்கியம். And that is what ஒன்று நேசித்தான், one he loved, இரண்டாவது உடன்படிக்கை பண்ணினான். and second he made covenant. இப்பொழுது அன்புல குறைபாடு கண்டுபிடிச்சாச்சு. And now they found the limitations in இப்போ his love. உடன்படிக்கை பண்ணலையும் அவன் உண்மை இல்ல. Now he was not faithful in the covenant that he made. 1 சாமுவேல் 18:3 நம்ம பார்க்கும் பொழுது, When we look into 1 Samuel chapter 18 verse 3, உடன்படிக்கை பண்ணினான். and he made covenant. அந்த உடன்படிக்கை பண்ணின பொழுது ரெண்டு பேருமே அரண்மனையில் இருந்தார். And so when they made covenant and they both were in palace. அப்பொழுது அவனுடைய ஆரம்பகால ஜீவியம், And that is the initial state of his life. துவக்க காலத்துல அவனும் தாவீதும் ஒரே அரண்மனையில இருந்து ரொம்ப சமாதானமா சந்தோஷமா Dress எல்லாம் மாத்தி போட்டுக்கிட்டு அழகா ஜாலியாக இருந்த ஒரு காலம். And that was the initial stage of his life, and they had the garments and they loved the life in a delightful manner. இது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற உங்களுடைய ஆதி நிலவரம். And this shows the former state that you found in Christ. ஆதியிலே கொண்டிருந்த அன்பு, The love that you had in the earlier ஆதியிலே days, கொண்டிருந்த விசுவாசம், and the love that you had upon the ஆதியிலே earlier times, கொண்டிருந்ததான கிருபை, and the grace that you hold on the ஆதியிலே promise, வச்சிருந்ததான அந்த வாஞ்சை, and the desire that you had on the earlier days. இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. And so he had everything in fullness. அப்பப்ப ரெண்டு பேரும் கை கொடுத்துக்குவாங்க, And they used to shake hands கட்டி each other. பிடிச்சுக்குவாங்க. They hug each other. நம்ம எழுப்புதெல்லாம் ரெண்டு பேரும் ஒரே அரண்மனையில
வாழ்ந்த காலங்கள். And so those are the times and they delightfully lived in the palace. ஆனா அதுக்கு பிறகு காலங்கள் மாறின பொழுது But when the times when season were changed, தாவீது வெளியே போய்விட்டான். David departed out. யோனத்தான் அரண்மனையில் இருக்கிறான். And Jonathan was in palace. 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது And if you look into 1 Samuel chapter 20, 20ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? and 1 Samuel chapter 20 verse 43 what it says. பின்பு அவன் எழுந்து புறப்பட்டு போனான், யோனத்தானோ பட்டணத்திற்கு போய்விட்டான். இங்கதான் நீங்க பிரசங்கத்தை நல்லா கவனிக்கணும். And here you have to pay heed in this attention. ஏன் அவனுடைய வாஞ்சை நிறைவேறவில்லை? And why his desire was not fulfilled? அதை நீங்க மறந்துடவே கூடாது. And you should not forget this. எதுக்காக நிறைவேறல? And why it was not ரெண்டு fulfilled? பேரும் உண்மையா நேசிச்சேன்னு சொன்னாங்க. ஆனா அந்த நேசத்துல இன்னொரு ஆள் ஷேர் வந்துட்டான், உள்ள வந்துட்டான். And they said that and we truly love each other, but another came and shared in their love. இன்னொரு ஆள் உள்ள வந்த உடனே அந்த அன்பு குறைஞ்சிருச்சு. When another entered into their life and the love was decreased. ஒரு வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை ஆச்சு. And there was a small problem in the house. பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை. Problem between the children. நான் அவங்கள்ட்ட போய் காம்ப்ரமைஸ்க்கு போனேன். And so I went to compromise each other. எல்லாம் விவாகமாகாத பிள்ளைகள் தான். And they are unmarried. படக்குன்னு ஒரு பிள்ளை சொல்லிட்டா. And suddenly one daughter said. ஒன்னா ரெண்டா 12 பெத்தா இப்படிதான். யார்ட்ட அன்பு பாராட்டன்னு அந்த ஆளுக்கு தெரியலன்டா. படார்னு. One or two and if they beget 12 or 13 children and they do not know to whom they show their love. ஏன்னா பிள்ளைங்க அதிகமானதால இந்த ஆளுக்கு யாரை நேசிக்கிறதுன்னு தெரியல. அப்ப And so children were decreased and so they do not know to whom to show their love. இன்னைக்கு உங்களுக்கு யாரை நேசிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல. And today even you do not know to whom to love. நீ இயேசுவை ஏமாத்தினேனா அந்த அன்பு உன்னை அந்த அன்பை நீ விட்டு விலகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நீ தாழ்வுக்கு போய் கொண்டே இருக்கிற. When you come out of the love of Jesus automatically and you will go away from him. ஒரு காலத்துல நீங்க உடன்படிக்கை பண்ணீங்க. And one point of time you made a அதை covenant. நிறைவேற்றினீங்க. And you fulfilled it. உங்களுடைய ஜெபத்தை நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க. And you followed your prayer time regularly. உங்களுடைய உபவாசம் கரெக்ட்டா பண்ணீங்க. And you done your fasting தேவ prayers. சமூகத்தை தேடினீங்க. And you came with presence of திறப்புல God. நின்னீங்க. You stood on the gap. உண்மையா இருந்தீங்க. And you were found faithful. உத்தமர்களாக இருந்தீங்க. And you were upright. அதெல்லாம் நல்லது. And it's good. ஆனா அடுத்த உடன்படிக்கை பண்ணும்போது But when you make a next covenant. உடன்படிக்கை பண்ணின பின்பு And after making a covenant. தாவீது அங்கேயே இருந்து விட்டான். And David and stayed in that place. அவன் எழுந்து புறப்பட்டு போய் விட்டான். And they departed out. ஆனா இவனோ பட்டணத்துக்கு திரும்பி போனான். But he went to the city back. ராஜாவா இருப்ப நான் இரண்டாவதா இருப்பேன்னு சொன்னா ராஜா காட்டுல இருக்கானா நீ எங்க இருக்கணும்? நீயும் காட்டுல தானே இருக்கணும். If the king was in the wood and he must to stay in the wood. உனக்கு ஆசை இருக்கு இரண்டாவது ஸ்தானத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கு. ஆனா கிறிஸ்துவோடு இல்லாம நீ பட்டணத்துக்கு எப்படி போகலாம்? And he had a desire to stay with Christ and without staying with Christ and if you go to the city and how can you go then? அந்த காட்டுக்குள்ளேயும் அபிகாயில் போய்கிட்டு தான் இருந்தா. And even into the forest and அந்த Abigail went. காட்டுக்குள்ளேயும் அகினோவாம் அவனோடு வாழ்ந்து கொண்டுதான் இருந்தார். And Ahinoam and they both lived each other in the woods. அந்த காட்டுக்குள்ளேயும் கடன்பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் நெருக்கப்பட்டவர்கள் தாவீதோடு சுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. And they that are afflicted or oppressed and they found with David in the Sidons. அவங்க எல்லாரும் அவனோடு தான் இருந்தாங்க. They all stayed with him in the wood. ஆனா நீ ராஜாவாயிருவே நான் செகண்ட் ஸ்தானத்துல வருவேன்னு சொன்னவன் அவன் போய்கிட்டே இருக்கிறான். இவன் எங்க போயாச்சு? பரப்டே பட்டணத்துக்கு போய் விட்டான். And he who said that and thou shalt be king and I will be next unto thee and he went to work but he went into the city. நீ முதல்ல உடன்படிக்கை பண்ணி ஆதி காலத்துல நீ எப்படி தேவனோடு இருந்தாய் என்பதை சிந்தித்து பார். And you just remember the days and that you made a covenant with him and how was your former state. முதல் உடன்படிக்கை பண்ணும்போது நீ அரண்மனையிலே இருந்தாய். And when you made a first covenant and you were in palace. 122ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது உன்னுடைய அரண்களுக்குள்ளே உன்னுடைய அரண்மனைக்குள்ளே உன் அலங்கத்துக்குள்ளே சுகமும் சமாதானமும் இருந்த காலங்கள் உன்னுடைய துவக்க காலங்கள். And peace and prosperity within thy walls and palaces and that was the initial days of your life. சங்கீதம் 48:12 பார்க்கும் பொழுது சீயோனின் அரண்களை நீ பார்க்கிறாய் அரண்மனைகளை பார்க்கிறாய். And so when you look unto 48:2 of Psalm and you can see the palaces of Zion. ஆரம்ப காலத்துல உன்னுடைய ஊழியம் நல்லா இருந்தது. In the initial stage and your ministry was good. ஆரம்ப காலத்துல உன்னுடைய அன்பு நல்லா இருந்தது. And your love was found good in the temple. ஆரம்ப காலத்துல நீ வெகு வைராக்கியமாய் கர்த்தருக்காக நின்ற ஒரு மனிதன். In the former days and you are the one who found zeal for God. ஆனா நாட்கள் போன பொழுது But when the days are past. நீ முதலாவது இருக்கிற ஆள் காட்டுக்குள்ள இருக்கும் பொழுது நீ எப்படி பட்டணத்துக்கு போகலாம்? And when the first person when he was found the wood and how you can enter into the city. அதுதான் அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணம். And that is the reason for his falling. முதலாவது அவனுக்கு வாஞ்சை நிறைவேறாததுக்கு காரணம் அவனுடைய அன்பின் குறைவு. And the reason for his love is not fulfilled is that and he was decreasing in love. இரண்டாவது அவனுடைய உடன்படிக்கை நிறைவேற அவனுடைய காரியம் நிறைவேறாத காரணம் உடன்படிக்கையின்படி அவன் உண்மை இல்லை. And he was not faithful in the covenant and that is another reason. எங்க போனான்? பட்டணத்துக்கு போனான். And where he went into the city. ஏன் பட்டணத்துக்கு போற? And why do you go to the city? நீ செகண்ட் வரணும்னா நீ அவன் கூடல இருக்கணும். If you want to come to the second place and you must stay with him. அப்படிதானே? Is it so? முதலாவது ஒரு ஆளு இருக்காரு நான் செகண்ட் சீட்ல இருக்கணும்னா நீ அவரை விடாமல வந்துட்டே இருக்கணும். And if you want to stand the second seat and you must hold on to him tightly without leaving him. எலியாவும் எலிசாவும் போயிட்டே இருக்காங்க. And Elijah and Elisha they found. ரெண்டு பேரும் போகும்போது பாத்தீங்கன்னா இவன் விடவே மாட்டேங்கறான்.
And they moved and Elisha was not leaving this Elijah. அவன் சொல்றான் நான் பெத்தேலுக்கு போறேன். And he said that I am going to Bethel now. நீ இங்க இரு. And he said stay here. நான் உம்மை விட மாட்டேன் நீ கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டே தான் இருப்பாங்கறான். And he said unto him I will not leave you I say unto the name of the Lord and he followed him. நான் எரிகோவுக்கு போறேங்கறான். And now said I am going to Jericho. எங்க எரிகோவுக்கு போ எங்கனாலும் போ நான் கூடயே தான் வருவேன். And wherever you can go and I will come with you. நீ பெத்தேலுக்கு போ எரிகோவுக்கு போ யோர்தானுக்கு போ நான் கூட தான் வருவேன். And you go to Bethel or Jericho and Jordan and I will come with you. அப்ப அவன் சொன்னான். And he said unto him நீ கேட்டது ஒரு அரிதான ஒரு காரியத்தை கேட்டாய். And you asked only a main thing for me. ஆவியின் வரம் ரெட்டிப்பா வேணும்னு கேட்டுட்ட. And you asked for the double portion of the spirit. அதுக்கு வைக்கிற நிபந்தனை என்ன? And so what is the condition kept for நான் it? எடுத்துக்கொள்ளப்படும்போது நீ பார்த்தால் உனக்கு கிடைக்கும். So when I was taken up when you see and you can have this. அப்படினா என்ன அர்த்தம்? And what does it mean? நான் எடுக்கப்படும்போது நீ என் கூடயே நின்னாதான் உனக்கு கிடைக்கும்னு அர்த்தம். And he said that and when I was taken up when you stand with me and you can receive the double portion of spirit. கட்டி பிடிச்சு அழுது ஓ அல்லேலூயான்னு சொல்லிட்டு இவர் எங்க போயிட்டாரு? அவன் அப்படியே முள்ளுக்காட்டுக்குள்ள போய்கிட்டே இருப்பான். காடு மலைகள்ல ஒரு கௌதாரி போல ஓடிக்கிட்டு இருக்கான். இவன் உடனே அப்படி கோட்டை எடுத்து மாட்டுவாரு. இளவரசன் குதிரையில ஏறி எங்க போயிடுவாரு? பட்டணத்துக்கு போயிடுவான். அதுதான் சுகபோக வாழ்க்கை. And so he went to the city and that is the life and pleasures. இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு நீ சுகபோக வாழ்க்கையில வாழலாம், உனக்கு உரிமை இருக்கு. ஆனா பரலோகத்துல இரண்டாவது இடம் கிடைக்காது. After coming to this religion and you can live in pleasures but you cannot come or can stand in the second portion in heaven. ஆதியாகமம் 4:17 ஒரு பட்டணம் இருக்கு, அது காயினுடைய பட்டணம். In 4:17 of Genesis and there is a city, the city of Cain. காயின் கொலை செய்யக்கூடியவன். And this Cain is the one who is a murderer. நீ உடன்படிக்கை பண்ணதெல்லாம் உண்மைதான். And it's true that you made covenant with God. ஆனா இப்பொழுதோ உன்னால் மற்றவர்களை நேசிக்க முடியல. Now you are not able to love another. நீ மனுஷ கொலைபாதகனாய் தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனித கொலைபாதகன். And he hated his brother and he is a murderer. யோசுவா 6:26 And 6:26 of நீ இப்பொழுது Joshua. போகிற பட்டணம் எரிகோ பட்டணம். And so the city that you are traveling is the city of அது Jericho. சாபத்தினுடைய அடையாளம். And so that is the sign of the curse. நீ பிரதிஷ்டை பண்ணதெல்லாம் உண்மைதான். மறுபடியும் ஏன் விட்டு போன உன்னை விட்டு விலகி போன தெரித்து போனதானே அந்த சாபத்துக்கு திரும்பி போகிறாய்? It is true that and you made covenant with him but once again you come back or you are returning to the state and where the curse is where. யோசுவா 7:2-4 பார்க்கும் பொழுது When we look into Joshua chapter 7 verse 2 and 4. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆயி பட்டணத்துக்கு போனார்கள். The people of Israelites they went into the city of Ai. அங்கதான் இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பெற்றாலும் தோற்று போன ஒரு இடம். And that is a place where the people of Israelites were defeated receiving the promise. பட்டணத்துக்கு திரும்பி போகிறாய் என்றால் நீ மனைவியோ புருஷனையோ மற்றவர்களையோ நேசிக்க முடியாத ஒரு தன்மைக்கு தள்ளப்படுகிறாய் என்று அர்த்தம். If you return back to the city means and you are loving your wife and children and you are hating the Lord. பட்டணத்துக்கு திரும்பி போகிறாய் என்றால் மறுபடியும் சாபமுள்ள வாழ்க்கைக்கு நீ திரும்பி போகிறாய். If you return to the city it means that and you are returning to the state of curse. பட்டணத்துக்கு திரும்பி போகிறாய் என்றால் தோல்வியுள்ள வாழ்க்கைக்கு நீ அடி எடுத்து வைக்கிறாய் என்று அர்த்தம். If you are returning to the city and you are stepping into the life of failure. அப்போஸ்தலர் 17:16 பார்க்கும் பொழுது When we look into Acts chapter 17 verse 16. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? And what it is said there? அத்தேனே பட்டணம் விக்கிரகங்கள் நிறைந்தது. And the city of Athens is full of idols. இன்னைக்கு நீ என்ன செய்கிறாய்? And today what you are நீ doing? மறுபடியும் விக்கிரகத்துக்கு பின்னால் போகிறாய். And you are turning back to the idols. பொருளாசைக்கு பின்னால் போகிறாய். And you follow after the covetousness. ஆதியாகமம் 19:4 பார்க்கும் பொழுது When we look into Genesis chapter 19 verse 4. லோத்து மறுபடியும் சோதோமுக்கு போனதே சோதோம் பட்டணத்துக்கு போனதை காண்பிக்கிறது. And it shows and Lot went back to the city of Sodom. அவனை கர்த்தர் விடுதலையாக்கினார். And the Lord delivered him. ஆனால் மறுபடியும் அவன் அதுக்குள்ளதான் போனான் என்று வேதம் சொல்லுகிறது. But the Bible says and he went back to the same city. நீ விட்டு வந்த உலகம் மாமிசம் உலக வழிபாடுகள் விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் சாபங்கள் இதுதான் பட்டணத்துக்கு திரும்பி போகிறதுடைய அடையாளம். And the things that you forsake and the world and flesh and all the fornication and adultery and so when you return back to the city that shows that you go back again to the former state. ஆதியாகமம் 34:24-27 பார்க்கும் பொழுது அந்த சீகேம் பட்டணத்துக்கு தீனாள் போய் தன்னை தீட்டுப்படுத்திக் கொண்டு தன்னுடைய வாழ்வின் நிமித்தமாக அந்த பட்டணத்தை அழித்து போடுகிறாள். Genesis chapter 34 verse 24 and 27 we look into that they went to the city of Shechem and it spoiled and corrupted her life. இன்றைக்கு உன்னுடைய உடன்படிக்கை என்ன? And today what is your covenant? நீ ராஜாவாய் வருவாய். And thou shalt be a king. நான் இரண்டாவது வருவேன். And I will come next unto நீ thee. இரண்டாவது வரணும்னா நீ அவன் கூட எல்லாம் இருக்கணும். And if you want to come next unto him and you must நீ stay with him. கிறிஸ்துவோடு கூட இருந்தாதான் நீ கிறிஸ்துவோடு நீ ஆளுகை செய்ய முடியும். When you abide with Christ and you can rule with Christ. அப்படி இருக்கும்போது நீ எப்படி பட்டணத்துக்கு போகலாம்? If so and how you can go back to city. உடன்படிக்கை பண்ணுவது பெருசல்ல, அது நிறைவேற்றுவதுதான் புனிதத்தன்மை. And it is not a great thing to make a covenant, it is a true thing to fulfill it. 1 சாமுவேல் 23 நாம் பார்க்கும் பொழுது When we look into 1 Samuel chapter 23. மூணாவது உடன்படிக்கை. Third covenant. 23:18 வாசிக்கலாம். 23:18 of 1 Samuel. அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டான், யோனத்தானோ தன் வீட்டிற்கு போனான். எப்படி இருக்கும்? இவர் காட்டுல இருந்துட்டாரு, இரண்டாவது ஸ்தானத்துல வர வேண்டியவர் எங்க போயிட்டாரு?
வீட்டுக்கு போய் விட்டார். And David abode in the wood, and he want to come to the second position, went to his house. உனக்கு காடுகள் மலைகள்ல பனிகள் வெயில்ல இயேசுவோடு இருக்கிறது உனக்கு பிடிக்கல முடியல. And you are not able to stay with Jesus and woods and jungle and forests and mountains. உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை பலிபீடத்துல வச்சு காணிக்கையாக அர்ப்பணிக்க உனக்கு முடியாது. You are not able to offer of the sacrifice of life, Christian life, and placing on the altar. சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். And she that liveth in pleasure is live and are dead. அது என்ன வீடு? And what is that house? நீதிமொழிகள் 7:27 பார்க்கும் பொழுது When we look into Proverbs chapter 7 verse 27. அவள் வீடு பாதாளத்துக்கு போகிற வழி. And the house of her is a way to hell. நீ இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு நீ கர்த்தரோடு நிக்காவிட்டால் நீ வீட்டுக்கு போறேன்னு சொன்னா நீ பாதாளத்துக்கு அடி எடுத்து வைக்கிறாய். And so after coming to the religion and when you say I want to go back to my house, that you are stepping into the way of hell. ஒரு காலத்துல சவுல் வந்து ஞானதிஷ்டிக்காரன் வீட தேடி போனான். And once and the Saul and sought after the seer. அதே சவுல் பின்மாற்றத்துல வந்த பொழுது யார் வீட தேடினா? அஞ்சனம் பார்க்கிற பெண்ணை தேடி போனான். And so at the same time when the Saul went to the backsliding and he sought after the familiar spirit of men. 1 சாமுவேல் 9ல பார்க்கும் பொழுது when we look into 1 Samuel chapter 9 18ல நீங்க பார்க்கும் பொழுது அவன் ஞானதிஷ்டிக்காரன் வீட்டை தேடி போன ஒரு காலம் உண்டு. and that was a time the Saul sought after the seers. ஆனா நாட்கள் போனபோது when the days are past இப்ப யாரை தேடி போறான்? now whom he was seeking after ஞானதிஷ்டிக்காரனை தேடி போல. and he did not sought after the seer. இப்பொழுது அவன் தேடி போனது எங்க? now where he gone? 1 சாமுவேல் 28:7ல பார்க்கும் பொழுது அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை தேடி போனான். and 28:7 of 1 Samuel says that and he went after the women of looking after the familiar spirits. இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு நேரம் பார்க்க போறியா ஜாதகம் பார்க்க போறியா இல்ல பின்மாற்றத்துக்குள்ள போய் கொண்டிருக்கறாயா? and so after coming to the religion or you going to seek after the things of going after the reasons. எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது when we look at Esther chapter 6 verse 12 ராஜாவோடு ராஜாத்தியோடு விருந்தில இருந்து ரொம்ப சந்தோஷப்பட்டதான ஆமான் and so Haman and he were placed in the pleasures of the saints அவன் வீட்டுக்கு போய் கோபப்பட்டான். and he went home and got angry. ஆமா பச்சி எரியுது அவனுக்கு கோபம். and he was in indignation. ராஜாவோட இருக்கும் பொழுது ரொம்ப அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்குவான். வீட்டுக்குள்ள போன உடனே டென்ஷன் ஆயிடுவான். and he was full of indignation when he go home to homes and when the birds came what millions. சஞ்சலம் and the rain heaviness anger. இங்க இருக்கும் பொழுது நீ பரிசுத்தவான் வெளிய போன பாவி அது என்ன வாழ்க்கை? and when you stay here you are a saint, when you go out you are a sinner, and what sort of life it was. இன்னைக்கு உன்னுடைய நிலவரம் என்ன என்பதை நீ சிந்திக்க வேண்டும். and consider and what is your state today. புலம்பல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது when we look into Lamentation chapter 1 verse 20. புலம்பல் 1:20 வாசி. கர்த்தாவே பாரும், நான் நெருக்கப்படுகிறேன், என் குடல் கொதிக்கிறது, நான் கடும் துரோகம் பண்ணினபடியினால் என் இருதயம் வியாகுலப்படுகிறது. வெளியிலே பட்டயம் என்னை பிள்ளையற்றவளாக்கிற்று, வீட்டுக்குள்ளே மரணம் வந்திருக்கிறது. வீட்டுக்குள்ளே மரணம் வந்திருக்கிறது. at home there is his death. இப்ப வீட்டை நோக்கி போறதுனால உன்னுடைய வாழ்க்கையில தோல்விகள் மரணம் வந்து கொண்டிருக்கிறது. and they that are seeking after the home and now the witness is facing them. இப்ப நீங்க விளங்கி கொண்டிருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். I believe that you have understand now. ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ உலகத்தை சிநேகித்தா அது தேவனுக்கு விரோதமான பகை. and saying that I am loving God when you love this world, and that is the enmity with Lord. ஆனா உன்னுடைய அழைப்பு என்னுடைய அழைப்பு என்ன? and what is your calling and my calling? உன்னை குறித்து என்னை குறித்து தேவனுடைய திட்டம் தான் என்ன? and what is the plan concerning you and me? இயேசுவோடு நீ உட்காரணும் நானும் உட்காரணும். and you must sit with Jesus and I must sit with Jesus. அதுதான் தேவனுடைய திட்டம். and that is a plan of God. அதுக்காக தான் நீ கிறிஸ்துவை நேசிச்சாய். and that's what you love Christ. அதுக்கு தான் இந்த மார்க்கத்துல நீ பிரதிஷ்டை பண்ணி எல்லாவற்றையும் வெறுத்து தூக்கி எறிந்து கொண்டு உட்கார்ந்திருக்கிற. and you hated and forsaken everything and came to the religion and set empty the place. ஆனால் இன்றைக்கு உன்னுடைய அன்பு எங்க இருக்கிறது? but where is your love today? இரண்டு விதத்துல நீ வேஷம் போடக்கூடாது. and you should not disguise it two persons. உடன்படிக்கை பண்றது உண்மை, ஆனா அதை நிறைவேற்று. it is true that you are making covenant, you must fulfill it. நீ உடன்படிக்கை பண்ணின பின்பு நீ காட்டுக்கு தான் அவங்க கூட போணுமே தவிர நீ வீட்டுக்கோ பட்டணத்துக்கோ போக கூடாது. after making covenant and you must stay with him in woods and jungles, and you should not go back to your home or house. ஆனா தாவீதின் நிலவரம் என்ன? but what is the state of David? அவன் எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஏறி போன முடிஞ்சது? and how he was able to reach up to the first standard? அவனுடைய லைஃப் முழுவதுமே பிரச்சனைனா தேவனுடைய தேடுவான், தேவனுடைய மனுஷனை தேடுவான். his life is full of when he face any problems and he will seek after the man of God and men. அவன் சுகபோகத்தை ஒரு காலத்துல விரும்பினதான். and once upon a time and he lived in தேவன் pleasures. அதை அனுமதிக்கல. but the Lord did not permit in his life. கோலியாத்தை கொல்லும் பொழுது and when he was slaying Goliath, அங்க வந்து ஒரு அனௌன்ஸ்மென்ட் பண்ணாங்க. and he made an announcement. யார் கோலியாத்தை கொல்லுகிறார்களோ and they that were killing the Goliath, அவருடைய வீட்டுக்கு சர்வ மானியம் கொடுக்கப்படும். and so they will be given to the house. யார் கோலியாத்தை கொல்லுகிறார்களோ and they that are slaying this Goliath, அவனுக்கு சவுலுடைய மூத்த மகளை கட்டி கொடுப்பார்கள். and so they give back the elder son of this daughter of the Saul. அப்படி ஒரு நிமிஷம் சபலத்துல மாட்டிக்கிட்டாங்க. and so one point of time and he was enkindled with the தர்மரிட்டான் என்னது அப்படின்னு. அதுக்குள்ள அவங்க அண்ணன் வந்துட்டான். and his brother came before him. இவன் அப்படி என்னது மருமகனா ராஜாவுக்கா எங்க அம்மா அப்பாக்கெல்லாம் சாப்பாடு கிடைச்சிருமா அப்படியா அப்படின்னு உடனே அவங்க அண்ணன் வந்தான். டேய் உன்னை இறங்கி வர சொன்னா அப்படின்னா
and son-in-law, and so I am going to become the prince and the son, and why you came before asked unto him. அந்த ஆட்டெல்லாம் விட்டுட்டு வந்துட்டியா? And so let all the things, நீ துணிகரமானவன். and you are presumptuous ஓடி person. திரும்புன்னு சொன்னான். And he said, you go back. இவன் பார்த்தான், அங்க இருந்து மெல்ல அப்படியே விளையாடான். And he அப்படி saw, ஒரு ரவுண்ட் போனான். அங்க ஒருத்தன் போய் கேட்டான், அம்மா இவனை கொன்னா என்ன கிடைக்கும் சொல்லுங்க அப்படின்னா. உடனே அவங்க சொன்னாங்க, நீ ராஜாவுக்கு மருமகனாயிரலாம். அப்படியா? அவனுக்கு பாருங்க அந்த ஆசை எப்படி வருதுன்னு பாருங்க. and see how his desire was coming. அப்படிதானே? ஒரு செல்லு வாங்கினா 2 செல்லுங்கறான். உடனே என்ன செய்றான்? ஒரு செல்லுக்குள்ள பூந்துறான். And so if they say and buy and one get one free, and so and they want to purchase a cell. கோலியாத்தை கொன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? அம்மா அப்பாவும் செட்டில்டு, நீயும் செட்டில்டு. If you kill Goliath, and you too will be settled, your father and mother will be settled. கத்தர் பார்த்தார், இவன் டப்புன்னு பொண்டு பின்னால போயிட்டானே. And so the Lord said, and so suddenly he went after திடீர்னு the அம்மா men, அப்பான்னு போயிட்டானே. and he went after the father and mother, சரி நீ போன்னு சொல்லிட்டார். and said that okay, கொஞ்ச நாள் அரண்மனையில இருந்தான். and for a while he was stayed in திருப்பி palace. பார்த்தார், கத்தர் இவனை அரண்மனையில வச்சா இவன் எங்க வரமாட்டான்? சிங்காசனத்துக்கு வரமாட்டான். And the Lord thought, டப்புன்னு சவுல எழுப்பினாரு, ஒரே நைட்டு அரண்மனை போய்விட்டது. and the Lord thought, and when he was staying in palace, and he cannot come with God, and so, and he took Saul to come to the place. ஆனா தாவீது தன்னுடைய சூழ்நிலைகள் மத்தியிலே எங்கே போனான்? But David in midst of the situation, and he went after the place. 1 சாமுவேல் 19:18 பார்க்கும் பொழுது, When we look into 1 Samuel chapter 19 verse 18, தாவீதை சவுல் விரட்டும் பொழுது, and so when the Saul chased David, தன் தகப்பனிடத்திலே தாயினிடத்திலே அவன் போகவில்லை. and did not go after his father and mother, அந்நிய ஜனங்கள் மத்தியிலே போகவில்லை. and he did not but go between the strange அவன் people, நேரா சாமுவேல்ட்ட ஓடினான். and he went straightly to Samuel, ஐயா என்னை அபிஷேகம் பண்ணீங்களே, and he said that you anointed me, அபிஷேகம் பண்ண இடத்துக்கு ஓடி வரான். அபிஷேகம் பண்ணவன்ட்ட ஓடி வரான். and he came to the person who anointed him, என்னை அபிஷேகம் பண்ணீங்களே, எனக்கு பயங்கரமான போராட்டமா இருக்கு. and you anointed me, and now I face a terrible problem. ஊருக்கு புறம்பே போய் நிக்கிறான். And he went out of the camp. அது என்ன எதை காண்பிக்கிறது? And what does it show? அவன் நாயோத் என்கிற இடத்துல இருக்கிற சாமுவேல் இடத்துல போனான். And he went into Samuel, and who was it? Nayoth. நாயோத் அப்படினா குடியிருப்புன்னு அர்த்தம். And so Nayoth means at the place where they dwell, அது ஒரு பரலோக அனுபவம். and that is the experience of heaven. பிலிப்பியர் 3:20 பார்க்கும் பொழுது, When we look into Philippians chapter 3 verse 20, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. and so our dwelling is with heaven. அப்ப ஒரு ஆவிக்குரிய மனுஷன் உன்னுடைய குடியிருப்பு பரலோகத்துல தான் நீ வைக்கணும். And so our conversation should be in heaven. உனக்கு பிரச்சனை வந்துச்சுனா ஊழியக்காரன்ட்ட போ. When you face problems, and go to the servant of God. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, And nextly when we see, அவன் ஊருக்கு புறம்பே போய் நின்றான். and so he went out of the city, ஊருக்கு வெளியே போய் ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருந்தான். and he went and stood out of the city. நீங்கள் அதை பைபிள்ல பார்க்க முடியும். And you can read in the Bible, நீங்க ஊருக்கு வெளியே வந்து நில்லு, and you stand out of the city, நான் அங்கே வந்து உன்னை பார்க்கிறேன். and I will come and see you. 1 சாமுவேல் 20:11 நீங்க இதை பார்க்கலாம். And you can see this in 1 Samuel chapter 20 verse 11. யோனத்தான் தாவீதை பார்த்து ஊருக்கு வெளியே வாரும். And so Jonathan said unto David, and come, let us go out of the field, நீ ஊருக்கு வெளியே வரணும். and you must come out of the city. இந்த மார்க்கத்துல வந்த பிறகு நீ பாளையத்துக்கு புறம்பே வர வேண்டியவன். And after coming to the religion, you must come out of the camp. எபிரேயர் 13:12-13 பார்க்கும் பொழுது, When we look unto 13:12 and 13 of நம்மை Hebrews, மீட்கும்படியாக இயேசு பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டார். and so Jesus suffered without the camp to redeem us. அதுதான் இயேசு இருக்கிற இடத்துக்கு நீ பயணப்பட வேண்டும். So that is the place where Jesus was, and you must take your journey. 1 சாமுவேல் 23 பார்க்கும் பொழுது, When we look unto 1 Samuel chapter 23, 13-14 பார்க்கும் பொழுது, 13 and 14th verse, அங்கே தாவீது போக வேண்டிய இடத்துக்கு போனான். and so David went to the place where he need to travel. அது என்ன போக வேண்டிய இடம்? And what is the place that he need to go? அடுத்த வசனம் சொல்லுகிறது, அது ஒரு வனாந்தரம், அது ஒரு மலை, அது ஒரு முக்கியமான இடத்துக்கு அவன் போய் சேர்ந்தான். So that is the important place, abode in wilderness and strongholds or mountain. 14 வசனம் சொல்லுகிறது, 14th verse says, சீப் என்கிற இடத்துக்கு அவன் போனான். and he went into the wilderness of Ziph. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. சீப் அப்படினு சொன்னா அதனுடைய சரியான அர்த்தம் பிரைட்னஸ், பிரகாசம். And Ziph means shining or brightness. வாழ்க்கையில பிரச்சனை வரும் பொழுது நீ இருள்ல போய் சிக்க கூடாது, நீ பிரகாசத்தை நோக்கி வரணும். When problem comes in your life, and you should not entangle into darkness, and you must come to the brightness. 1 சாமுவேல் 24:22 சொல்லுகிறது, அரணிப்பான இடத்தை தாவீது தேடி போகிறார். And 23 and 22 of 1 Samuel says that, and David seek after the king place. இங்கே தாவீது காட்டுக்கு போனான் என்று நாம் பார்க்கிறோம். Here we can see, and David went into the woods. உன்னுடைய ஜீவிதத்துல போராட்டங்கள் வரும் பொழுதுதான் உன் ஜெபம் கூடணும். And so when the problem increase in your life, and your prayer should be increased. தண்ணி அதிகரிக்கும் பொழுதுதாங்க நீங்க நீச்சல் அடிக்கணும். And when the water is increasing, and you must swim. இடுப்பு அளவு வர்ற வரைக்கும் நீ நீச்சல் அடிக்கணும்னு அவசியம் இல்லை, நடந்து போயிட்டே இருக்கலாம். And if it come to the loins, and you should no need to, you can keep walking. பிரச்சனை அதிகமாகும் பொழுதுதான் உன்னுடைய முழங்கால் ஜாஸ்தி ஆகணும். When your problems are increased, and you must bend your பிரச்சனை knees. ஜாஸ்தி ஆகும் பொழுதுதான் உன்னுடைய கை உயர்த்து அதிகமாகணும். When your problems are increased, and you must lift up பிரச்சனை your hands. அதிகமாகும் பொழுதுதான் உன்னுடைய உபவாசம் அதிகமாகணும். When your problems are increased, and your fasting should increase. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. தாவீதோ போக
வேண்டிய இடத்துக்கு போகனான். And David went into the place where he needed to travel. அரணிப்பான இடத்துக்கு போனான். And he went to the city of refuge. ஊழியனை தேடி போனான். And he went after the servant of God. ஆசாரியனை தேடி போனான். And he sought after the priest. தேவ சமூகத்தை தேடி போனான். And he sought after the presence of God. பாளையத்துக்கு புறம்பே போனான். And he went without the camp. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. ஆனால் யோனத்தானோ அப்படி அல்ல. But Jonathan was not like that. பட்டணத்துக்கு போனான். He went into the city. தன் வீட்டுக்கு போனான். He went to his house. இவனை நேசிக்கிறேன் என்று சொல்லியே தகப்பனை அதிகமாய் நேசித்தான். And saying, I am loving David more, he loved his father too. இந்த இருதலை கொல்லின்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்கு நடுவுல மாட்டிக்கிட்ட ஒரு ஆளவன். And so he was the one who was entangled into the two stripes. தகப்பனை நேசிக்கவா தாவீதை நேசிக்கவா? And to love David or Saul. ஆனா ஜெயிச்சது எது? But what made him? சொல்லுங்க. ஒரு இடத்துல ஒரு சண்டே ஸ்கூல் புரோகிராம் போட்டாங்க. In one place and they conducted a Sunday school program. அருமையான புரோகிராம். It was a good program. இந்த சைடுல பிசாசு நிப்பான், இந்த சைடுல தேவதூதன் நிப்பான். On one side the devil, another side the angel of God. இல்ல தேவனே நிக்கறாருன்னு Or வெச்சுக்கங்க. consider the God himself was standing. அவன் சொல்லுவான் உலகத்தை பாரு, நீ பைத்தியக்கார மாதிரி அவர் பின்னால போயிராத, சிலுவை கிலுமம் பாரு, மாட்டிக்கிட்ட உன் தலையில சிலுவை தூக்கி வச்சிருவாரு. And devil used to say that, and please don't look after this world and go and look into him and taking up the cross. உனக்காக எல்லாத்தையும் சுமந்தம் பாரு, ஆனா உனக்கு நீ சிலுவையை சுமக்க வச்சிருவாரு இந்த மார்க்கத்துல வந்தீனா. And after coming to religion, I will make you to bear the cross, saying that I bore cross for you. என்னைய பாரு. Likewise. நெட் சாட் டாட் என்னெல்லாமோ இருக்கு, நீ எவ்வளவோ அட்வான்ஸா போக வேண்டிய ஆளு, அந்த ஆளு பின்னால போயிராத. And look unto me, I have dating and chatting and net, and so you have to go in advance and don't follow after him. இவன் அப்படி லைட்டா டர்ன் பண்ணுவான். And you turn a little bit when. அவர் சொல்வார், மகனே நான் உனக்காக சிலுவையில் அறையப்பட்டேன். And the Lord used to say, என் கைகளை பார். இத பார்த்துட்டு உன்னால எப்படி அங்க போக முடியும்? உடனே இவன் இங்க திரும்புவான். And my son, I am crucified for you on the cross. இதே மாதிரி தான் யோனத்தான் சிக்கிக்கிட்டான். And this is how the Jonathan was entangled. இங்கேயா To go this side or that side. தாவீதை பார்க்கும் பொழுது, தாவீதே உன்னை எப்படி மறப்பேன், தகப்பனை பார்த்த பொழுது தகப்பனே உம்மை எப்படி விடுவேன். And looking unto David and how I forget you, and so looking unto father and how I will forsake you. நீங்க எப்படி இருக்கீங்க? How you are today? யோசிச்சு பாருங்க. Just consider. உன்னுடைய உடன்படிக்கையில உண்மையா இருந்தியா? Are you faithful in your covenant? உன்னுடைய அன்பில உண்மையா இருந்தியா? Is there love and truth there? அன்பிலும் உடன்படிக்கையிலும் உண்மை உள்ளவன் இரண்டாவது ஸ்தானத்துக்கு வருவான். And he that is faithful in love and covenant will come to the second position. அன்பிலும் உடன்படிக்கையிலும் உண்மை இல்லாதவன் வழியிலேயே தன்னுடைய ஓட்டத்தை முடிப்பான். He that is unfaithful in love and covenant and halfway, and they will take their way. நடந்தது என்ன? And what happened there? 1 சாமுவேல் 31ல பார்க்கும் பொழுது, When we look into 1 Samuel chapter 31. இரண்டாம் வசனத்திலே அவன் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டான். In second verse, and he was killed and he was slain. இரண்டாவது ஸ்தானத்துக்கு வராமலே அவனுடைய ஓட்டம் ஒரு மலையிலே முடிந்து விட்டது. And coming not to the second position, and he ended his race on the mount. அவனுடைய ஓட்டம் தோல்வியில முடிந்தது. And his race ended in failure. பிலேயாம் சொல்லுகிறான், என்னாகமம் 23ல, நீதிமான் மரிப்பது போல் மரிப்பேனாக, என்னுடைய முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாகன்னு சொன்னான். And Balaam says, and let me die like righteous, and let me end be rise like righteous. ஆனா தவறான வாழ்க்கையில போனதுனால அவனுடைய வாழ்க்கை அப்படி முடியவில்லை. And since he went to the wrong intention, and so his life was not ended in this manner. யோனத்தான் மாதிரி ஆக்டிவான ஆளை எவனுமே பார்க்க முடியாது. And like Jonathan, we cannot see any active person like him. யோனத்தான் ரொம்ப ஆக்டிவான ஆளு. And so he comes fiercely like winds. எழும்புவோம் அப்படின்னா டப்புன்னு ஸ்ப்ரிங் மாதிரி நிப்பான். நம்மள மாதிரி இப்படி தடவி இழுத்து பிடிச்சி சாலையை பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுத்துட்டுலாம் எழும்பல மாட்டான். And so they asked to arise, and he like spring, and he will arise, and he will not spring. ஊழியம்னா போதும் அப்படி பாயிற மாதிரி தான் நிப்பான். And so if it is ministry, and he found like countenance. அவ்வளவு வைராக்கியமான ஆள். And so he was so zealous. பேதுரும் அப்படிதான் இருந்தாங்க. And Peter was like that. மரிக்க வேண்டியதா இருந்தாலும் நான் உமக்காக மரிப்பேன். But he said that, and if I want to die, I die for you. காவலிலும் சாவிலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன். And so in prisons and in pains, I will follow after you. எல்லாரும் ஓடினாலும் நான் நிப்பேன். And I said, I will stand for you or at any time. ஆனா மறுபடியும் அவன் தடுமாறினான். But he was stumbled. அபிஷேகம் பெற்ற பின்பு ஸ்ட்ராங் ஆயிட்டான். But after receiving anointing, he became strong. ஆனா தாவீதுனுடைய வாழ்க்கை, யோனத்தானுடைய வாழ்க்கையில அவன் தோற்று போனான். But in the life of David and Jonathan, and he defeated in this life. அவனுடைய முடிவு பரிதாபமா இருந்தது. His end was so miserable. ஆனா அவனுடைய ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நல்ல பிரைட்டான ஒரு ஸ்டார்டிங். But his beginning or his initial stage, it was so bright. யுத்தத்துக்காக தனியா போவாங்க. And for a battle, and he go alone. 1 சாமுவேல் 14ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, When we look at the 1 Samuel chapter 14. செங்குத்தான மலையில ஏறுவான். And he will climb into the sharp rock. எப்படி இருக்கும்? சாதாரண மலையில ஏறது இல்ல. எப்படி? செங்குத்தான மலையில ஏறுவான். கையை வச்சு காலை வச்சு தவுந்து ஏறுற ஒரு ஆள் தான் யோனத்தான். அவ்வளவு பயங்கரமான வெறி பிடிச்ச ஆளு. And Jonathan, and he used to go on climb on the sharp rock, and he was just a self-penetrance. தேவன் தன்னுடைய ஜனத்துக்கு ரட்சிப்பை கொடுக்கணும்ங்கிறதுக்காக அப்படி ஏறி பிரயாசப்பட்ட ஒரு மனுஷன், ஆனா இப்பொழுதோ அநியாயமாய் மரித்து போய்விட்டான். And for the Lord to give a salvation to the people, and he struck hard for the people, now after unjustly, unreasonably he was dead. எவ்வளவு நிர்பந்தமான நிலவரம். And see, and what a miserable state. அவனுடைய ஆசை
காணல் நீராய் போய்விட்டது. And his desire and became like a mirage. அவனுடைய ஆசை நிராசையாய் போய்விட்டது. And his desire became undesire. எப்படி இருக்கும்னு பாருங்க. And see and how it would be. அவன் எவ்வளவு தாகத்தோடு வாழ்ந்த மனுஷன். And so what thirst and he lived for God. யோனத்தானெல்லாம் ஒருத்தனும் கை வைக்க முடியாது. And no one can touch Jonathan. யோனத்தான ஒரு இடத்துல சவுல் கொல்லணும்ங்கறான். முழு ஜனமும் சொல்லிச்சு அவனை கொன்னினா நடக்கிறதே வேறன்னாங்க. In one place and Saul said and to kill Jonathan and the whole people stood against him said that and did not allow him to kill. யோனத்தான் பயங்கரமான ஒரு யுத்த வீரன். And Jonathan and he is a great warrior. அவனை பத்தி பைபிள்ல சொல்லி இருக்கிறது. It said about Bible. கழுகுகளை பார்க்கிலும் வேகம் உள்ளவன். And he is swift as eagles. சிங்கங்களை பார்க்கிலும் பலம் உள்ளவன். And he is strong than lions. அவ்வளவு ஃபாஸ்டான ஆளு. And he is so fast. 2 சாமுவேல் 1:23. 2 Samuel chapter 1 verse 23. உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாயிருந்தார்கள். மரணத்திலும் பிரிந்து போனதில்லை. கழுகுகளை பார்க்கிலும் வேகமும் சிங்கங்களை பார்க்கிலும் பலமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். எப்படிப்பட்ட ஸ்பீட்ல இருந்தா பாருங்க. உன்னுடைய ஆரம்பகால ஊழியம் எவ்வளவு ஸ்பீட்ல இருந்துச்சு, இப்போ நீ எப்படி இருக்கன்னு நீ பாரு. And check and what is the speed of your initial stage of your ministry and check your present state. கழுகுகளை பார்க்கிலும் வேகம். And swifter than the eagles. சிங்கங்களை பார்க்கிலும் பலம் உள்ளவர். And stronger than lions. அதே அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது You see in the same chapter 25ஆம் வசனம் சொல்லுகிறது. 25th verse says. போர் முகத்தில் பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே. And the mighty fallen in the battle. எப்படி இருக்கும் நீங்க பாருங்க. And see how it would be. சவுலை பத்தி சொல்லி இருக்கிறது. It said about Saul. இஸ்ரவேலின் குமாரத்திகளே உங்களுக்கு இரத்தாம்பரத்தை உடுத்துவித்தான். And so he put on ornament for the people of Israel. உங்கள் உடையின் மேலே பொன் ஆபரணங்களை தரித்த சவுலை நினைத்து பாருங்கள். And remember the Saul and he put on the fornivance. பயங்கரமான பராக்கிரமசாலிகள். And so he was a great man of warrior. அதனாலதான் அவன் சொன்னா நீ ஃபர்ஸ்ட் நான் செகண்ட் வருவேன். And I said that and I will first and you come second. It will happen. அது எங்க அப்பாவுக்கும் தெரியும். It is known to the father. நிச்சயமா நம்ம ரெண்டு பேரும் அந்த ஸ்தானத்துல வருவோம். And surely we will come to that position. அன்பு குறைந்தது. And so the love was decreased. மரணத்திலே யோனத்தான் சவுலோடு இருந்து போய் மரித்து விட்டான். And so during the time of death and he went with Saul and he died at the உன்னையும் point. என்னையும் குறித்த தேவனுடைய நோக்கம் நீ இரண்டாவது இடத்துக்கு வரணும். The purpose of God concerning you and me is to come to the second position. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது When you look into Genesis chapter 41 43ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? and 43rd verse what it says. சிறைச்சாலையில் இருந்ததான அந்த யோசேப்பு சிங்காசனத்துல இரண்டாவது இடத்துக்கு வந்து உட்கார்ந்தான். And Joseph and who was in prison and he came and right in the second chariot. அதுதான் தேவனுடைய திட்டம். And that is a plan of God. உனக்கு ஒரு காலத்திலே ஒரு தரிசனம் கொடுத்தாரே. And one point of time the God gave you vision. சூரியனும் சந்திரனும் நட்சத்திரமும் உன்னை வணங்குவது. And the sun and the moon and all the 11 அரிக்கட்டுகள் உன்னை வணங்குவது. And so all the fields will அது நிறைவேறும். It will be fulfilled. நீ இரண்டாவது இடத்துக்கு வர முடியாக அழைக்கப்பட்டவன். You are called to come to the second position. பாருங்க வாசிங்கள். ஆதியாகமம் 41:43. 41:43 of Genesis. தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக இரண்டாவது ரதத்துல ஏறியாச்சு. ஃபர்ஸ்ட் ரதம் பார்வோன், இரண்டாவது ரதம் யாரு? இவன்தான். He rode on the second chariot and first was Pharaoh and next is in. அவன் சொல்றான் சிங்காசனத்தில் மாத்திரம் நான் உயர்ந்திருப்பேன். அடுத்த ஸ்டெப் ஃபுல்லா இந்த ராஜ்யமே உன் கண்ட்ரோல் தான். And he said that and only throne I will reign and you know the king will be given to you. இதுதான் தேவனுடைய திட்டம். And this is the plan of God. சிங்காசனத்துல இரண்டாவது ஸ்தானம் உனக்கும் எனக்கும், அதை விட்டுறாத. And in throne the second position is for you and me and you should not leave it. எஸ்தர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we look at the book of Esther chapter 10 verse 2. ஒரு காலத்துல வாயில் காப்பவனா இருந்தவன். And once point of time and he was the keeper of gates. இப்பொழுது இரண்டாவது ஸ்தானத்துக்கு வருகிறதை பார்க்கலாம். Now we can see he came or advanced to the second position. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு இரண்டாவதானவனும். எப்படி எங்க இருந்தாலும் எங்க வந்துட்டான் பாருங்க. And where he was and now where he தேவனுடைய is. திட்டம் மொர்தெகாய் வந்து ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு வரணும். It is a plan of God concerning Mordecai to come next to the king. அதை ஆமான் தடுத்து கொண்டே வந்தான். And Haman and he kept hindering ஒரு it. நேரம் வந்த பொழுது Then one point of time came. அவனை ஆண்டவர் எடுத்து விட்டார். And the Lord took him in. மொர்தெகாய் இரண்டாவது ஸ்தானத்துக்கு வருகிறார். And Mordecai was advanced to the second காரணம் position. என்ன? And what is the அந்த reason? அரண்மனையிலே கண்ணீர் விட்டு அழுத ஒரு மனிதன். And he was the one who shed tears in the palace. ராஜாத்தியாக அவள் மாற வேண்டும் என்று கண்ணீர் விட்டு கதறின ஒரு மனுஷன். And he shed tears and wept bitterly and sued to become யூத a ஜனங்கள் அழிய கூடாது என்று ஆத்துமாக்களுக்காக பரிதபித்த ஒரு மனிதன். And he had a sympathy to the people of Wales. அருமையான சகோதரனே சகோதரியே, And dear beloved sister and இன்றைக்கு brother. நீ எங்கே இருக்க போகிறாய்? And today and where you are going to stay. உனக்கு ஒரு ஸ்தானம். And you have a position. அது இயேசுவுக்கு அடுத்த இரண்டாவது ஸ்தானம். And that is a position next to Jesus. அது கிடைக்குமா? And will it be received? மத்தேயு 20:21ல பார்க்கும் பொழுது When we look into Matthew chapter 20 verse 21. செபுதேவின் குமாரன் வந்து கேக்குறாங்க, உம்முடைய வலது பாரிசத்திலும் இடது பாரிசத்திலும் அந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல நாங்க ரெண்டு பேரும் வந்து உட்காரணும்னு கேட்டாங்க. And so the sons of the city asked to him and we want to sit second to the right and left. அதுக்கு இயேசு சொன்னாரு, And Jesus replied to them. நான் பெரும் ஸ்நானத்தை
பானத்தை பெற்றால் உனக்கு கிடைக்கும். And so if you reach my portion and you can receive நான் this. குடிக்கும் பாத்திரத்துல நீ பானம் பண்ணால் உனக்கு கிடைக்கும். And so if you drink in the cup that I drink and you will receive this. ரெண்டு பேரும் அதுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். And they both delivered to it. கடைசியாக இயேசு சொன்னார், And finally Jesus என் said, பிதாவினால் யாருக்கு அருளப்படுகிறதோ அவனுக்கு தான் கிடைக்கும்னு சொன்னார். and he said that and it was given to Father, it will be given to him. அப்படின்னு என்ன அர்த்தம்? And what does it mean? வெளிப்படுத்தல் 3:21 படி According to Revelation chapter 3 verse 21. ஜெயிக்கிறவனுக்கு தான் அந்த இடம் கிடைக்கும். And he who overcome and will receive that place. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அவனுக்கு அருள் செய்யப்படும். அதாவது இரண்டாவது இடம் கொடுக்கப்படும். And to him that overcometh will I grant to sit with me in my throne, and how my overcame and fathered my throne, and the second position will be given to them. இன்றைக்கு நாம் இரண்டாவது ஸ்தானத்துக்காக அழைக்கப்பட்டவர்கள். And today we are called for the second position. அதை நாம் ஒருபோது விட முடியாது. And we should never leave that. அது விடுறோம்னு சொன்னா உன்னுடைய அன்பில் குறைவு வந்து விட்டது. If you want to leave it, and so they came at the உன்னுடைய உடன்படிக்கையில நீ உண்மை இல்ல. and you are not faithful in your covenant. ஆனாலும் கர்த்தர் உன்னை இரண்டாவது இடத்துக்கு கொண்டு வர விரும்புகிறார். Even so the Lord want to take you to the second position. நீ அதை இழந்து போக கூடாது என்பதற்கு தான் கர்த்தர் இந்த காலைவேளையில் உன்னோடு பேசுகிறார். In this morning time the Lord is speaking with you that you should not lose it. நிந்தைகள் வரலாம். And reproach may come. அவமானங்கள் வரலாம். And shame may come. குற்றம் சாட்டப்படலாம். And you may be accused. குழியில் தூக்கி போடப்படலாம். And you may be fall into pit. சிறைச்சாலையில கட்டப்படலாம். And you may be bound in prison. ஓ நீ தேவனுக்கு உண்மையாக இருந்தால், And if you are faithful unto உன்னுடைய God, அன்பு தேவன் மேல குறையாமல் இருந்தால், and if your love is not decreased in ஒரு God, நாள் ஒரு அழைப்பு உண்டு. and one day you have a calling, அந்த அழைப்பு உன்னை இரண்டாவது ஆளாய் கொண்டு போய் உட்கார வைக்கும். that calling will take you to sit in the second position. நீ பயப்படாத. Do not fear. இன்னைக்கு நீ தாழ்ந்த நிலவரத்தில் இருக்கலாம். And today you may be lowly esteemed. ஆனால் ஆத்துமாக்களுக்காக நீ அழுது புலம்புவாயானால், But when you take burden and cry for the souls, ராஜஸ்திரிக்காக நீ கதறுவாயானால், and when you cry for the princes, இந்த நாட்களில் இரட்டை உடுத்திக் கொண்டு தேவனுடைய சன்னிதானத்தில் விழுந்து கிடப்பாயானால், and when you put on the sackcloth and sat on the presence of God, உனக்கு விரோதமான சத்துரு ஒரு நாள் அழிவான், நீ இரண்டாவதாய் வருவாய். the powers against you will be destroyed and you will see the second position. ஆம், நான் இரண்டாவது வர வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் கண்களை மூடுங்கள். And they that are desiring to come to the second spot, come to close your eyes. கர்த்தருடைய சன்னிதானத்திலே உங்களுடைய முழங்காலை முடக்குங்கள். And bend your knees. உன்னுடைய ஆரம்பகால அன்பை நினைத்துப் பார். And remember your first love. நீ தேவனிடத்தில் பண்ண உடன்படிக்கையை சிந்தித்துப் பார். And consider the covenant you made with God. அவர் ராஜாதி ராஜாவாய் இருப்பார். And he will be the king of kings. நாம் ஒவ்வொருவரும் ராஜாக்களாய் இருப்போம். And we all will be kings unto him. தன்னுடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி, And cleansing by his blood. நம்மிலே அன்பு கூர்ந்து, And loving us. நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் தெய்வம் மாற்றி இருக்கிறார். And he appointed us all a kings and priests. அந்த ஸ்தானத்தை நாம் காத்துக்கொள்வோமாக. And let us all keep that position. இரண்டாவது இடம் வேணும், அது எனக்குரியது என்று வாஞ்சிக்கிறவங்க கண்களை மூடி முழங்கால் போடுவோம். I want second position, and those who are seeing, and bend your knees and close your eyes. இன்றைக்கு உன்னுடைய உடன்படிக்கையை மறுபடியும் ஒரு விசை புதுப்பிப்பாயாக. And once again let you renew your covenant. எந்த சூழ்நிலையிலும் At any situation. உன்னுடைய அன்பு கிறிஸ்துவின் மேல தனிய கூடாது. And your love should not quench the love of Christ. அக்கிரமம் மிகுதியாகும் பொழுது அன்பு தனியும். And when the iniquities increase and the love will be departed. எல்லாரும் கொஞ்ச நேரம் முழங்கால் போடலாமே. And for a while let us all close our eyes and bend our knees. ஆவியானவர் உன்னோடு பேசி இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe the Spirit of God intervened with you. கர்த்தருடைய வசனம் உன்னோடு பேசி இருக்கும் என்று நான் And விசுவாசிக்கிறேன். I believe the word of God dealt with you. உன்னுடைய மனசாட்சி உன்னோடு பேசி இருக்கும் என்று நான் And விசுவாசிக்கிறேன். I believe your conscience has spoke with you. சிங்காசனத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை உன்னோடு இடைப்பட்டிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe the word of God intervened with you from his throne. உன்னை இரண்டாவது இடத்துக்கு கொண்டு போகும்படியாகத்தான் இந்த சபைக்கு கொண்டு வந்தார். And the Lord took you to the church to take you to the second position. உனக்கு வேறு ஸ்தானம் இருக்கும் என்றால் இந்த மார்க்கத்துக்கு நீ வர வேண்டிய அவசியம் இல்லை. If you have another position and there is no need for you to come to this religion. இந்த மார்க்கம் ஜெயிக்கிறவர்களுடைய மார்க்கம். And this way is the way of the overcomers. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, And he that overcometh, அவன் என்னோடு கூட இரண்டாவது இடத்தில் உட்காருவான். and he will sit with me in the throne in the second position. யோனத்தானுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. And that blessedness was not received to Jonathan. ஆசை இருந்தது, And he had a desire, ஆனால் வாழ்க்கை இல்ல. but there was no life. ஆசை இருந்தது, He had a desire, அர்ப்பணிப்பு இல்ல. but there was no dedication. ஆசை இருந்தது, He had a desire, உண்மையான அன்பு இல்ல. but there was no true love. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இந்த வசனங்களுக்கு முன்பாக நம்ம நிறுத்தி நோக்கி பார்ப்போம். And let us all consider and balance ourselves with the presence of God with these words. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். I ask you a question. ஆண்டவர் ராஜாதி ராஜாவாய் வரும்பொழுது நான் இரண்டாவதாய் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றவங்க உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி உங்களுடைய ஆசையை தெரிவியுங்கள். When the Lord says comes as a king of kings, and if you want to curse him, lift up your hands. அப்படியானால் நீ ஆரம்பத்தில் கிறிஸ்துவை நேசித்தது போல இப்பொழுது நேசிப்பாயாக. If so, let you love Christ and how you loved him in the earlier stage. உனக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? And what is the word of God unto you? ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. I have somewhat with thee, and thou have forsaken the love that you had upon me the first. மறுபடியும் ஆதியிலே செய்த கிரியைகளை நீ மறுபடியும் செய்வாயாக. And once again let you do all the works that you did in the beginning. நீ விட்டு விடாதே. Do not forsake him. மனிதனை நேசிக்காதே. And do not love men. உலகத்தை நேசிக்காதே. Do not love world. பணத்தை நேசிக்காதே. Do not love money. பேர் புகழை நேசிக்காதே.
வைக்காதே. Do not love fame and name. உன்னுடைய அன்புக்கு உரியவர்களாய் உலகத்தில் உள்ளவர்களை வைக்காதே. And do not keep your love in the world. நேசிக்க சிறந்தவர் இயேசு. There is one who trusts upon Jesus, Jesus. இயேசுவை நேசிப்பேன் மற்ற எல்லாரையும் நேசிப்பேன் சொல்லாத. Don't say I love Jesus also others. உம்மை மாத்திரம் நேசிப்பேன். I love thee only. உடன்படிக்கையில் உண்மையாயிரு. Be faithful in your covenant. பிரதிஷ்டையிலே உண்மையாயிரு. Be faithful in your consecration. மறுபடியும் உன்னுடைய பிரதிஷ்டையை புதுப்பிப்பாயாக. And once again renew your consecration. கர்த்தர் உன்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். And the Lord is speaking with you. உன்னுடைய ஸ்தானத்தை இழந்து விடாதே. Do not lose your position. தேவன் ஏற்படுத்தி வைத்த இடத்தை இழந்து விடாதே. Do not lose the appointed place for you. நேர்த்தியான இடத்திலே உனக்கு ஒரு பங்கு இருக்கிறது. There is a portion for you in a pleasant places. உனக்கு ஒரு நிலையான சுதந்திரம் காத்திருக்கிறது. And there is a sure habitation waiting for you. அதை விட்டு விடாதே. Do not leave it. மறுபடியும் வாயை திறந்து சொல்லு. Once again you confess. இயேசுவே உம்மை மாத்திரம் நேசிப்பேன். Jesus, I love you alone. உடன்படிக்கையிலே உண்மையாய் இருப்பேன். I will be faithful in your covenant. நீ சொல்லும் பொழுதே கிருபை உன்னை சூழ்ந்து கொள்வதாக. When you say let the grace compass you.